பிள்ளைகள் நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கு. ஸோ கொஞ்சம் கூடுதலான பகுதிகள் பார்க்க இருக்குது. நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வகுப்பை பார்த்தீங்கன்னா 2வது நாள் 2க்கான சில பகுதிகள். நாவலர் எழுந்தார், அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி, அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தி என்று சொல்ல பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போன கிளாஸில் பார்த்த 1வது வகுப்பில் பார்த்த சில விஷயங்கள் பார்க்க இருக்குது. வாக்கியங்கள் என்ற பகுதியை பார்க்க இருக்குது. அதை நாங்கள் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே பார்த்துக்கொள்வோம். வாக்கியங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட சொற்களினுடைய தொகுதிகளாக வாக்கியங்கள் இருக்கும். ஆகவே அது ஒரு முற்றுப்பொருளை தரக்கூடியதாக இருக்கும். ஆக வாக்கியங்களை நாங்கள் 3ஆக வகைப்படுத்துகிறோம். ஒன்று தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் ஆகிய 3ஆக நாங்கள் வகைப்படுத்த முடியும். ஆக எங்களுக்கு தனி வாக்கியம் பற்றியான எந்த பிரச்சனையும் இருக்காது. தனி வாக்கியம் என்பது பிள்ளைகள் ஓர் எழுவாயும் ஓர் பயனிலையும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஒரு தனி வாக்கியம். ஓகே, இந்த தனி வாக்கியத்தில் செய்யப்படு பொருள் இருக்கலாமா பிள்ளைகள், இருக்கக்கூடாதா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? யாராவது ஒரு ஆள் ஹாய் பிள்ளை குட். செய்யப்படு பொருள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. தேஜஸ். இருக்கலாம். ஓகேவா? வெரி குட் பிள்ளைகள். செய்யப்படு பொருள் இருக்கலாம். ஸோ அது பிரச்சனை இருக்காது. ஆனால் எங்களுக்கு என்ன இருக்கணும் என்று சொன்ன பிள்ளைகள், கண்டிப்பாக ஒரு பயனிலையும் ஒரு செய்யப்படு பொருளும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் கண்டிப்பாக இருக்கணும். பிள்ளைகள் கொஞ்சம் என்னென்னா இந்த குரூப்பில் சில பிரச்சனைகள், அதுதான் கொஞ்சம் இதை பார்த்து கொண்டிருந்தேன். ஏண்டா ஒரு சில மாணவனுடைய செயற்பாடுகள் எடுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு குரூப்பில் ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு குரூப்பில் எப்படி பேசணுங்கிறது. சொல்லுங்கள் பிள்ளைகள், சொல்லுங்கள். ஃபனி அவங்க ரிமூவ் பண்ணி விடுறீங்களா? ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன் பிள்ளைகள். இனி பிளாக் பண்ணிட்டேன். நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் இருங்க, அந்த கிளாஸ்னால ஒன்றும் செஞ்சுக்கலாம் இருக்குது. அதனால் மெசேஜை வந்து நான் ஒன்லி அட்மின் கொடுத்துட்டேன். இனி பிரச்சனை இருக்காது தானே? ஸோ தேவண்டா எனக்கு ப்ரைவேட்டாக பேசினாங்கன்னா சரி. இல்லை, அவங்க லாஸ்ட் வார்னிங் கொடுங்க சார். ஓகே, கொடுத்து விட்றேன். நான் வார்னிங் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இருக்க கொஞ்சம் பார்க்குறேன் என்னண்டு. ஏன்னா அது ஒரு சாதாரணமாக ஒரு மனித ஜென்மமாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஒரு குரூப்பில் தேவையில்லாத மெசேஜஸ் போடக்கூடாதுன்ட்டு. முதல்லையும் சொல்லிவிட்டும் மறுக்க அவங்க அந்த மாதிரி போடுறாங்கன்னா அவங்கள நாங்கள் என்ன தான் சொல்கிறது. ஓகே, நாங்கள் அதை அந்த பிரச்சனை விடுவோம். நாங்கள் அதுக்கு எதாவது வேறு வழி பார்த்துக்கொள்வோம். ஓகே, ஆக ஒரு தனி வாக்கியம் என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் ஓர் எழுவாயும் ஒரு பயனிலையும் இருக்கணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் சோறு சாப்பிட்டேன், மாலா வீட்டுக்கு போனால் நான் என்பது எழுவாய், பயனிலை இருக்குது. ஆக ஓர் எழுவாய் ஒரு பயனிலை. ஆக கூட்டு வாக்கியம் என்று சொன்னா பிள்ளைகள் என்னாண்டா, நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. ஒரு வாக்கியத்தில் ஓர் எழுவாயின் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள். அப்படி என்றா ஒரு எழுவாய் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பயனிலை இருக்கலாம். ஓர் எழுவாயின் 2க்கு மேற்பட்ட செயல்கள். அடுத்து 2வது சொல்றோம், அல்லாட்டி ஒரு செயலை செயற்படுத்தும் 1க்கு மேற்பட்ட எழுவாய். இங்க பாருங்க, ஒரு எழுவாய் இருக்கலாம், 2 பயனிலை இருக்கலாம், அல்லது 2 எழுவாய் இருக்கலாம், ஒரு பயனிலை இருக்கலாம். ஆகவே இப்படியாக இருக்கலாம். இங்கே நான் பாருங்க சொல்கிறேன். இப்போ நான் படித்துவிட்டு தூங்கினேன் என்பது, நான் படித்துவிட்டு தூங்கினேன் என்பது, நான் படித்தேன், நான் தூங்கினேன் என்ற 2 விஷயத்தை சொல்ல வருது. ஆக நான் படித்து விட்டு தூங்கினேன்ல, படித்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயனிலையும் தூங்கினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயனிலையும் எங்களுக்கு இருக்குது. ஆகவே ஓர் எழுவாயின் 1க்கு மேற்பட்ட செயல்கள், ஒரு செயலை பயன்படுத்தும் 1க்கு மேற்பட்ட நபர்கள். நானும் மாலாவும் படித்தோம். ஆக இதில் 2 எழுவாய் இருக்குது. நான் இருக்கிறேன், மாலா இருக்கிறேன். ஆக நான் படித்தேன், மாலா படித்தேன் என்று சொல்லி 2 விஷயம் இருக்குது. ஆக இப்படி அமைந்த வாக்கியங்களை நாங்கள் கூட்டு வாக்கியம் என்று சொல்லலாம். அல்லது ஓர் எழுவாயும் 1க்கு மேற்பட்ட பயனிலையும் அல்லது 1க்கு மேற்பட்ட எழுவாயும் ஒரு பயனிலையும் கொண்ட வாக்கியங்களாக இருக்கணும். ஓர் எழுவாயும் ஒரு பயனிலையும் கொண்டிருந்தா தனி வாக்கியம். அதே எங்களுக்கு மாற்றி சொன்னோம்னா 1க்கு மேற்பட்ட எழுவாயோ 1க்கு மேற்பட்ட பயனிலை இருந்தால் அது கூட்டு வாக்கியம். இது கிளியரா பிள்ளைகள்? கூட்டு வாக்கியம் கிளியரா எல்லாருக்கும்? கிளியருங்கிற ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு கட்டாய வினா. பகுதி 2ல் வரக்கூடிய எங்களுக்கு தனி வாக்கியத்தை கூட்டு வாக்கியம் அமைக்கிறதுல கட்டாய வினா. ஓகே,
இங்கே பாருங்க, மாலா நன்றாக படித்து பரீட்சையில் சிறப்பான புள்ளிகளை பெற்றால். ஆகவே என்ன இருக்குது? மாலா நன்றாக படிப்பால் சிறந்த புள்ளிகளை பெற்றால் என்ற 2 பயனிலை இருக்குது. இதுதான் கூட்டு வாக்கியம். இவ்வளவுதான். ஆக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டு வாக்கியங்களை இணைப்பதற்காக என்ன செய்கிறோம் நாங்கள்? ஏன்னா ஒரு இணைப்பிடை சொற்களை பயன்படுத்துகிறோம். என்னென்ன பயன்படுத்துகிறோம்? அல்லது, இல்லை என்றால், ஓ, ஆவது, ஆனால், ஆகவே என்று சொல்லக்கூடிய இணைப்பிடை சொற்களை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அது எங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா நேற்று மழை பெய்தும் இன்று வெள்ளம் ஏற்படவில்லை என்றால் நாங்கள் லாஸ்ட் வீக்கில் எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருந்தோம். ஆக உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலையோ காணப்பட்டால் அது கூட்டு வாக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமன் பாடசாலைக்கு சென்றான், மாலா வீட்டுக்கு சென்றார். ராமன் பாடசாலைக்கும் கமலா வீட்டுக்கும் சென்றனர். நான் கண்டிக்கு அல்லது கொழும்புக்கு செல்வேன். நான் கண்டிக்கு செல்வேன் அல்லது கொழும்புக்கு செல்வேன். ஸோ இந்த விடயங்கள். ராம் தன் பிள்ளைகளை அறிந்திருந்தான், ஆனால் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ராம் தன் பிள்ளைகளை அறிந்திருந்தான், ராம் தன்னை வெளிப்படுத்தவில்லை ஆகிய 2 விடயங்கள் சொல்லப்பட்டது. இது கூட்டு வாக்கியம். கலப்பு வாக்கியம் என்று சொல்றது பிள்ளைகள், ஒரு தலைமை தொடர் இருக்கும், அந்த தலைமை தொடரை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு சார்பு தொடர் இருக்கும். இதை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் கலப்பு வாக்கியம். இதுதான் கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக பார்க்கணும். இது 2ஆக பிரிப்போம். ஒன்று எச்ச வாக்கியத்தொடர், இன்னொன்று நிரப்பு வாக்கியத்தொடர். ஸோ இது 2 என்னன்னு பார்ப்போம். எச்ச வாக்கியம் என்றால் என்ன, நிரப்பு வாக்கியம் என்றால் என்னன்னு பார்ப்போம். ஒரு தலைமை தொடரும் ஒரு சார்பு தொடரும் இருக்குங்கிற விஷயத்தை பார்த்துக்கிறோம். இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெறுவதே எங்கள் நோக்கம் என்று மாணவர்கள் கூறினார்கள். ஆகவே இதில் இருக்கக்கூடிய தலைமை தொடர் என்னண்டா பிள்ளைகள், மாணவர்கள் சொன்னாங்க. இப்போ இதில் பாருங்க, தலைமை தொடருங்கிறது இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம். இதில் மெயினான விஷயம் என்னன்னா, மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், நாளை பாடசாலை நடைபெறாது என அதிபர் கூறினார். இதில் இருக்கக்கூடிய தலைமை தொடர் என்னங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள்? நாளை ஓகே, யார் கூறினார்? யார் கூறினார் பிள்ளைகள்? அதிபர் கூறினார். வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா வெரி குட். இப்ப நான் சொன்ன வாக்கியத்துல அதிபர் என்னமோ சொல்லி இருக்கிறாரு. விளங்குனிச்சா பிள்ளைகள்? அதிபர் கூறினார் என்பது தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அவர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? அதிபர் நாளை பாடசாலை நடைபெறும்னு சொல்லியிருக்கலாம், நடைபெறாதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த சார்பு தொடர் என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் தலைமை தொடர் என்ன செய்யாது? மாறாது. இன்னொரு வாக்கியம் சொல்றேன், எனக்கு தலைவலித்ததால் நான் பாடசாலை வரவில்லை. இதுல தலைமை துறை என்ன பிள்ளை? அடுத்த வாக்கியம் தான், எனக்கு தலைவலித்தால் நான் பாடசாலை வரவில்லை. தலைமை வாக்கியம் என்ன? அதுல பாடசாலை வரவில்லை. நான் என்ன செய்யல? கீழே பாருங்க, நான் பாடசாலை வரவில்லை. ஏன்னா கமலனுக்கு தலைவலித்ததால் கமலன் என்று பாடசாலைக்கு வரவில்லை. விஷயம் என்ன? கமலன் என்று பாடசாலைக்கு வரல. அதுக்கான காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். தலைவலிக்கதா இருக்கலாம், கால் வலிக்கா இருக்கலாம், முதுகு வலிக்கா இருக்கலாம், இல்லாட்டி டவுனுக்கு போயிருக்கலாம், ஃபியூனரலா இருக்கலாம், எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கமலன் பாடசாலைக்கு போகலைங்கிறது தான் மெயினான விஷயம். ஆக ஒரு வாக்கியத்தில் தலைமை தொடர்னு இருக்கும். தலைமை விஷயம், முக்கியமான விடயமும் அந்த முக்கியமான விடத்தை தொடர்பு படுத்தக்கூடிய அதை சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு விடயம் இருந்தால் அது கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படும். இந்த கலப்பு வாக்கியம் சம்பந்தம் விளங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கார்ட்டூனும் போட்டிருக்கேன், அதை வேணா பாருங்க. ஸோ இன்னொன்று பார்ப்போம். பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்றால் மாணவர்கள் முயற்சித்து கற்க வேண்டும் என்று சொல்றான். ஆகவே தலைமை தொடர் பார்த்தீங்கன்னா பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும். இதுதான் மெயினான விஷயம். எனக்கு மாணவர்கள் புள்ளிகளை பெறணும். நீங்க எப்படி வேணாலும் படிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கணும். இது இணைப்படை சொல் நாங்கள் பிறகு பார்ப்போம், கடைசியாக பார்ப்போம். முதல் விஷயத்தை பிறந்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு புரான் குழந்தைகள் போன்றோர் இடைவெளிக்கு தகுதி. ஆகவே மேலே பார்த்தீங்கன்னா எச்சத்தொடர், இது நிரப்பித்தொடர். ஸோ நாங்கள் பார்ப்போம் என்ன எச்சத்தொடர்னு சொல்லி. இங்கே பாருங்க, தலை வலித்ததால் என்று சொல்லி நாங்கள் நிப்பாட்டி அதுக்கு பிறகு ஒரு விடயத்தை சொன்னோம்னு சொன்னால், அதாவது ஒரு எச்ச சொல் என்று சொல்லுவோம். எச்சம், நாங்கள் வினையச்சம், பெயரெச்சம், வினையச்சம் படிப்போம். ஒரு எச்ச சொல் வந்து அதனை நிரப்பக்கூடியதாக ஏதாவது வந்தால் அது எச்ச வாக்கியம்.
நிரப்பி வாக்கியம் என்று சொன்ன பிள்ளைகள் இந்த மேற்கோட் குறிக்குள்ள எங்களுக்கு விடயம் கொடுத்திருக்கணும். யாராவது ஒரு கூற்றாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்திருந்தால், இப்படி இருந்தால் அதை நாங்கள் நிரப்பி வாக்கியம் என்று சொல்லலாம். நிரப்பிக்குள்ள இருக்குது. இங்கே பாருங்க, இதுல இயேசு பிரான் குழந்தைகள் போன்றோர்களை இறைவனுக்கு தகுதியுடன் என்று அறுதியிட்டு கூறினார். இதுல உள்ள தலைமை தொடர் என்ன பிள்ளைகள் யாராவது சொல்ல முடியுமா? இதோட தலைமை தொடர் கூறினார். யாரு சொன்னது? இயேசு பிரான் அறுதியிட்டு கூறினார். ஆக இங்க பாத்தீங்கன்னா இதுல மூண்டா நாங்க பிரிக்கலாம். இந்த வாக்கியத்தை மூண்டா பிரிக்கலாம். முதலாவது விடயம் இயேசு பிரான் அறுதியிட்டு கூறினார் உண்டும், இரண்டாவது நிரப்பி உள்ளுக்கு இருக்கிறதும், மூன்றாவது இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய இணைப்பிடை சொல். ஆக இந்த கலப்பு வாக்கியத்துல 3 பிரிவுகளாக இருக்கும். ஒன்று எச்சத் தொடர் இருக்கும், ஒன்று சார்பு தொடர் இருக்கும், அதே மாதிரி இணைப்பிடை சொல் ஒன்று இருக்கும். என்றால், ஆள், என என்று சொல்லலாம் இருக்கும். ஆக 3 பிரிவாக பிரித்து கொள்ளலாம். நிரப்பி தொடர் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த இன்வெர்ட் கமாக்குள்ள அந்த மேற்கோட்குள்ள இருக்கிறத உண்டு. சார்பு தொடர், அதில் இல்லாதது சொல்லப்பட்டிருக்கிறது தலைமை தொடர். அங்கே என்று, எனவே, ஆகவே, எனவே என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது இணைப்பிடை சொல். இங்கே பாருங்க, பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என அழகுற குறிப்பிடுகிறார். இதுல சொல்லப்படுகிற தலைமை தொடர் என்ன? தலைமை தொடர் என்ன பிள்ளைகள்? பாரதிதாசன் அழகுற குறிப்பிடுகிறார். வெரி குட்மா பாரதி, வெரி குட்மா. பாரதிதாசன் அழகுற குறிப்பிடுகிறாருங்கிறது தலைமை விஷயம். இங்க இருக்கிற சார்பு விஷயம் பார்த்தீங்கன்னா, 1000 பெண்கள் நீரில் ஆடிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் 1000 பெண்கள் நீரில் அந்த விளையாடி கொண்டிருப்பது போல அங்க பூக்கள் இருக்கிறது என்ற விஷயத்தை பாரதி சொல்ல. ஆக இங்க பயன்படுத்தப்படக்கூடிய இணைப்பிடை சொல் என என்ற இணைப்பிடை சொல். சரியா கவனிச்சு கொண்டீங்கன்னா இந்த விஷயத்தை சரியா பிடிச்சு கொள்ளலாம் பிள்ளைகள். அடுத்து பாருங்க, யாதுமூரே யாவரும் கேளீர் என கணியன் பூங்குடனா கூறினார். இதில் உள்ள தலைமை தொடர் எது பிள்ளைகள்? தலைமை தொடர் ஓகே பிள்ளைகள். சேன்னு போட்டக்கூடாது, கேன்னு தான் சொல்லணும். ஏதோ சேங்கிற மாதிரி விளங்குனுச்சு எனக்கு. சனியன் பூங்குண்டன சொன்னீங்களா பிள்ளை? இல்லையே, அந்த மாதிரி எனக்கு விளங்குனுச்சு. ஓகே ஓகே, கணியன் பூங்குண்டன. இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சோ தெரியல. ஓகே 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 பிள்ளைகள், சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கணியன் பூங்குண்டனார் கூறினார். ஆக இதில் இருக்கக்கூடிய தலைமை தொடர், இதில் இருக்கக்கூடிய சார்பு தொடர், யாதுமூரே யாவலும் கேளீர் இருக்கக்கூடிய இணைப்பிடை சொல். ஆக இவ்வளவுதான். ஆக எங்களுக்கு எச்சத்தொடர் என்று சொன்னா பிள்ளைகள் இங்கே பாருங்க, எச்சத்தொடர் முதலாக விளங்கப்படுத்துகிறேன். தலை வலித்ததால் நான் பாடசாலைக்கு செல்லவில்லை, கவனமாக படித்தால் பரீட்சையில் சித்தியடைவாய், நான் அப்பாவை பார்க்க கண்டிக்கு சென்றேன். மேலே உள்ள வாக்கியங்களில் ஒரு தலைமையும் ஓர் எச்சமும் வந்திருப்பதை நீங்க காணலாம். இங்க பாருங்க, தலைமை தொடர் பார்த்தீங்கன்னா அதை சார்புன்னு சொல்லலாம், சார்பை நாங்கள் எச்சம்னு சொல்லலாம், நிரப்பின்னு சொல்லலாம். ஆக இங்க எச்ச தொடர்ல தலைமை பார்த்தீங்கன்னா பாடசாலைக்கு நான் செல்லவில்லை. என்ன காரணம்? தலை வலித்ததால் என்று சொல்லி ஒரு எச்சத்தில் நிற்கிது. தலைவலி. இப்போ நான் எச்சம் என்றா என்ன பிள்ளைகளா, எனக்கு ரொம்ப தலை வலிச்சதா பிள்ளைகள் அப்படின்ட்டு சொல்லி நான் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுனா, எனக்கு தலை வலித்ததால் சருக்கு என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க என்று சொன்னால் அது எச்சம். தலை வலித்ததால் பாடசாலைக்கு வரவில்லைன்னு நான் முடிச்சிட்டேன்டா, அது முடிப்பு. ஆக இங்கே பாருங்க, நீங்கள்லாம் கவனமாக படித்தால் என்று சொல்லி நான் நிப்பாட்டுறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் பிள்ளைகள்? நான் என்ன நினைக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் நல்லா கவனமாக படித்தால் என்ன நினைப்பேன்? நான் ஏதாவது ஒன்று நினைப்பேன் தானே. ஸோ நான் நினைக்கிறத உங்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் சார் என்ன சொல்லுவாருங்கிறத எதிர்பார்த்து நின்றா அது எச்சம். எச்சம் எல்லாத்துக்கும் விளங்குனிச்சா பிள்ளைகள்? எச்சத்தோட என்னென்னு விளங்குனிச்சா? விளங்கணும், ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எச்சத்தோட விளங்குனிச்சா பிள்ளை எல்லாருக்கும்? குட். அப்போ நான் சொல்ல வந்ததை நிப்பாட்டுறப்ப உங்களுக்கு சார் என்ன சொல்லுவார்? ஏன்னா நேற்று நான் படிப்பிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறேன். ஆக நேற்று நான் படிப்பிச்சுக்கிட்டு இருந்தப்ப என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆக அது எச்சம். நான் படிப்பித்து கொண்டிருக்கின்ற போது அப்படின்னு சொல்லி நிப்பாடுறேன். ஆக எச்சம் முடிச்சுட்டா அது முடிவு. ஆக ஒரு எச்சம் இருக்கும். ஆக இது எச்சல் தொடர்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க நிரப்பி தொடர்னா ஏன்னா ஒரு மேற்கோள் குறிக்குள்ள வரக்கூடியது. நாங்கள் இது எங்களுக்கு ஈஸியானது. ஒரு மேற்கோள் குறிக்குள்ள வரக்கூடிய விஷயத்தை நாங்கள் நிரப்பி தொடர்னு சொல்லுவோம். இவ்வளோதான் பிள்ளைகள் வாக்கியம் தொடர்பான சில விடயங்கள். ஆக நாங்கள் நேற்று கிளாஸில் உள்ள சில விஷயத்தை பார்த்துருக்கலாம். இன்னும் நாங்கள் பார்க்க இருக்கிற நேற்று கிளாஸில் சில வினாவிடைகள் பார்க்க இருக்கு. நாங்கள் எங்களுடைய இன்றைக்கான பகுதியை பார்த்துட்டு ஒரு சில பகுதியை பார்த்து நாளைக்கு போவோம். ஆக இன்றைக்கான பகுதி பார்த்தீங்கன்னா நாவலர் எழுந்தார் என்ற பகுதி.
ஆக நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரை பகுதியை நீங்கள் நிறையவே கார்ட்டூனில் பார்த்துருக்கணும். யார் பிள்ளைகள் கார்ட்டூனில் நாவலில் இருந்தால் பார்த்துருக்குறா? நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன். யாரெல்லாம் நாவலர் எழுந்தார் கார்ட்டூன் பார்த்துருக்குறவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ பெரும்பாலான மாணவர்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரக்ஷனா அவங்கள பார்க்கலையா? நிஸ்ரா பார்க்கலையா? அஸ்மா ஓகே. ஒரு தேஜஸ் இன்னும் பார்க்கலையா? எந்த சேனலில் இருந்து கொண்டு எந்த கிளாஸில் இருந்து கொண்டு நான் போட்ட சேனலில் உள்ள கார்ட்டூனை பார்க்கல. பார்த்தீங்களா தேஜஸ் சேரவேலே? ஓகே, பார்க்கணும், நான் இன்றைக்கு அனுப்புகிறேன். ஓகே ஓகே ஓகே, சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு. நான் அனுப்பி விடுறேன், பாருங்கள் பிள்ளைகள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு நாவலர் எழுந்தார் கட்டுரை, மூத்தம்மா, கம்ப்யூட்டர். ஓகே பிள்ளைகள், ஓகே, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஓகே, பெரும்பாலும் இலங்கையில் இருக்கிற தமிழ் பாடசாலைகளில் ஒரு பாடசாலை பிள்ளையாவது என்ற படிக்கக்கூடிய பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. ஸோ என்னால் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள் தேஜஸ். சார் உங்களோட புகைப்படம் அந்தந்த வீடியோஸ் பார்த்துட்டேன் சார். இது நாவலர் இருந்தால் நீ முதல்ல போட்டது தானே, அது மட்டும் தான் நம்ம வெளில நிற்க அதுதான் ஃபெஸ்ட்டாக போட்டதுன்னு நினைக்கிறேன். நாவலர் எழுந்தார் தான் என்ற ஃபெஸ்ட் கார்ட்டூன், அதுதான் நிறையவும் போயிருக்கும். ஓகே, நாங்கள் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட நாவலர் எழுந்தார் என்று சொல்லக்கூடிய கட்டுரை பகுதியை நாங்கள் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் பிள்ளைகள். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் சுருக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 10 நிமிடத்தில் நான் முழுமையாக விளக்கப்படுத்துகிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் இதுக்கான வினாவிடையை பார்க்கலாம். முதலாவது, இந்த நாவலர் எழுந்தார் பகுதி போன வருடம் வந்திருக்கா பிள்ளைகள்? நாவலர் எழுந்தார் மெயின் விடயத்தில் வந்திருக்குதா? வந்திருக்கு. எத்தனாவது வினா வந்திருக்குண்டா பிள்ளைகள்? அந்த பேப்பர் எடுத்துட்டிங்களா? 2023ஆம் ஆண்டு பேப்பர் எல்லாருமே ஃபோட்டோ காப்பி அடிச்சிட்டிங்களா? கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு இப்போ மெசேஜ் கிளாஸ் முடிஞ்சோனைக்கு மெசேஜ் ஒன்று போடணும், சார் பேப்பரை போட்டு விடுங்கண்டு. நான் பேப்பரை போட்டு விடுவேன். இப்போ பேப்பர் எடுத்து கையில் டெய்லி வச்சுருக்கணும் இந்த பேப்பரை, எனக்கு இந்த கிளாஸஸ் வரப்போ. ஆக 6வது கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க, நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில் வாத மகாசபையினுடைய இயல்புகளும் நாவலர் எவ்வாறு எழுந்தார் என்பது பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக இந்த பகுதியை பார்த்து கொண்டே போயிடுவோம். ஏன்னா மெயின் கேள்வி வந்திருக்குது, எதிர்பார்க்கப்பட தேவையில்லை தான், இருந்தாலும் 6வது கேள்வியாக வந்திருக்கனால நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக நாவலர் அவர்கள் இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பு 1878ஆம் ஆண்டு நாவலர் உருவாக்கிய சைவ பிரகாச வித்தியாசாலை என்று சொல்லக்கூடிய இடத்துல இலங்கையின் சட்ட நிபுண சபைகளுக்கு தமிழ் பிரதிநிதியாக யாரை தெரிவு செய்கிறது? அப்போ இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் பிள்ளைகள் ஆரம்ப காலகட்டத்தில் 1800 கணக்கில் ஒரே ஒரு நபர் என்னவாகணும் என்று சொன்னால் பிரதிநிதியாக வரணும். பிரதிநிதி என்று சொன்னால் உங்களுக்கு விளங்குமா இருக்கும் பிள்ளைகள், ஒருவரினுடைய சார்பாக இன்னொருத்தர் நிற்கிறது, பிரதிநிதி என்று சொல்லலாம். ஒருவர் சார்பாக. இப்போ இன்னைக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அனுப்புகிறோம் இல்லை, பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒருத்தர் இன்றைக்கு நாங்கள் தெரிவு செஞ்சு அனுப்புகிறோம் இல்லை, அப்படி நாங்கள் அனுப்புறது தான் அந்த பிரதிநிதி என்று சொல்கிறோம். எங்களுடைய சார்பாக நாங்கள்லாம் ஓட் போட்டு ஒருத்தரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா பிள்ளைகள், அது பிரதிநிதி என்று சொல்லுவோம். விளங்குனிச்சா பிள்ளைகள்? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. சார், இந்த அடுத்த வருஷத்துல வர வேண்டியதாவது இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்லிட்டேன் பிள்ளைகள், போன வருடம் வந்த அதே கேள்வி இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கிளாஸ் முடிய நான் அடுத்த அந்த பிடிஎஃப் எடுத்துக்கொள்கிறேன், எங்கே இருக்குன்னு தெரியல. போன வருடம் என்ன கேள்வி வந்துச்சோ பிள்ளைகள், அதே பகுதியிலேருந்து இந்த வருடம் எங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. ஸோ ஒரு நிமிடம் இருங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ அதை மட்டும் நினச்சிடாதீங்க, போன வருஷம் வந்துச்சு தானே சார் 2 மணி நினைக்காங்க. போன வருடம் வந்த அதே கேள்வி இந்த வருடம் எங்களுக்கு போட்டு விட்டுருந்தாங்க. அதனால் அப்படி நினைச்சிடக்கூடாது. வெயிட் வாரன், அந்த ஃபைனல் செமினார் எடுத்துக்கொள்கிறேன். சொல்லுங்க தேஜஸ். சார், நாவலர் பிறந்த ஆண்டு சார் டவுட்டா இருக்கு. நாவலர் பிறந்த ஆண்டு. ஓகே, அவர் பிறந்த ஆண்டு வெயிட் பண்ணி நான் பார்த்து சொல்கிறேன். சரியா, சார் அதை எடுத்துக்கொள்கிறேன். என்ன இது ஒரு கிரேட் 10 பேப்பர்ல வந்துருச்சு சார், போட்டிருந்தாங்களா? ஓகே இருங்க, நான் ஓ நாவலர் பிறந்த தினம் போடுங்க. ஓகே, நான் பார்த்து உங்களுக்கு போட்டு விட்றேன். அதை நான் சரியாக தெரியல.
நான் பார்த்து போட்டு நாவல் ரெண்டை பிறந்தார் உங்களுக்கு இந்த போன வருஷம் ஓகேம்மா போன வருஷத்துக்கான பேப்பரை வச்சுருந்தேன் அதை அங்கே மிஸ் பண்ணிட்டேன். சார் எனக்கு தெரியும் நாவலர் பிறந்த ஆண்டு. சொல்லுங்கம்மா என்னைக்கு டேட்டு சொல்லி விடுங்க பாப்போம். 1882 டிசம்பர் 11. ஓகே பிள்ளைங்க உங்களோட புக்கில் எதுவும் கொடுக்கலையால? ஓகேம்மா சரியா மற்றவங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 1882 டிசம்பர் 11 பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஹதி. சார் இப்படி டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல எக்ஸாம்ல? இல்லை உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஃபைனல் எக்ஸாமில் அந்த விடையும் கேட்க மாட்டாங்க. குருவினாக்கள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களோட டேர்ம் எக்ஸாமில் உங்களோட அதில் கேட்குறதா மட்டும்தான். உங்களோட ஃபைனல் எக்ஸாம் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி வராது. உங்களோட புக்கில் என்ன மெயின் விஷயமே தான் வரும். ஓகேவா? ஓகே பிள்ளை. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் சரி. போன வருடம் வந்தது இந்த வருடம் வராது என்று மட்டும் நினைக்காதீங்க பிள்ளைகள். அந்த பிடிஎஃப்பை தேடிக்கொள்ள முடியல எனக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி விடுறேன். இந்த கிளாஸ் முடிகிறப்ப உங்களுக்கு அனுப்பி விடுவேன். போன வருடம் வந்து அவ்வளோ சொல்லுங்க தேஜஸ். சார் அந்த பேப்பர் வந்து 2017 பேப்பர் சார். அங்க இருந்து அது வந்திருக்கு. நாவலர் பிறந்த ஆண்டு எதுன்னு பார்ட் 3ல உள்ள பேப்பரா? 2017 17. ஓகே வெயிட் நான் பார்க்குறேன். அப்படி இருங்க. 2017 குருவினாக்கள்ல வந்ததா? முதல் 10 குருவினாக்கள் இல்லை பிள்ளைகள். விதியை நோவார் அது வந்து இருக்குது. ஏமிர ஓர் என்பால் மடைத்தலை ஆடிக்கூடத்தறியும் கிழங்கு கிளி வளர்ந்தடி வெட்டம் அட்டை திங்கள் தத்தைவிடுத்துவது இது இல்லை பிள்ளைகள். இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. 2017 17 தானே தேஜஸ்? ஓ சார் பட் என்கிட்ட அந்த பேப்பர்ல கொடுத்துருக்கு சார். உங்களுக்கு காட்டுவா வேணா? ஓகே நீங்கள் போட்டு விடுங்க. நான் பார்ப்போம். 2017 இல்லை பாஸ் பேப்பர் கையில் தான் இருக்குது. ஓகேம்மா ஓகே. நீ பாருங்கள் சரியான பேப்பரை பாருங்கள். அது டேர்ம் பேப்பரா இல்லாட்டி மெயினான பேப்பரான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி ஒரு கேள்வி எங்களுக்கு வந்து இல்லை. ஓகேம்மா ஓகே பார்ப்போம் அதை. ஆக கிரேட் 10 பேப்பர் சார். கிரேட் 10 பேப்பரா? கிரேட் 10 பேப்பரில் தான் சொல்கிறேன் பிள்ளை. கிரேட் 10 பேப்பரில் வந்து எங்களுக்கு வரலாம். அதில் வந்து டேர்மில் சொல்கிறது அது உங்களோட ஜோனலில் போடுற பேப்பர். மெயின் எக்ஸாம் பேப்பரில் வந்து வராது இல்லைங்க. அப்போ O லெவல் பேப்பர் 11 பேப்பர் இருக்குல்ல, அந்த 11 பேப்பரில் வராது என்று சொல்கிறேன் நான். ஓகே பிள்ளைகள் ஓகே நாங்கள் பார்க்கலாம். இந்த ருக்ஷான் அபிலேஷ் சார் எங்களோட ஸ்கூல் நான் இப்போ நிறைய ஸ்கூலில் என் வீடியோஸ் போட்டு காட்டுறாங்க பிள்ளைகள். ஓகே நீங்கள் பார்த்துருக்க கூடும். ஓகே பிள்ளை நாங்கள் அடுத்த வினாக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் 11:30 மணி 11:40 சரி ஆகும் பிள்ளைகள். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க இன்னைக்கு. ஆக பேப்பரில் போன வருடம் வந்து அதே வினாக்கள் எங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடியதாக இருக்கும். என்னால் பார்த்துக்கொள்வோம். அப்போ பிரதிநிதியாக ஒருத்தர் வந்து நாங்கள் அனுப்பணும். ஆக எங்கட சாரில் ஒருத்தர் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு பெரிய கூட்ட நடைபெறுது. அந்த கூட்டத்தில் அன்றைக்கு நாவலர் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாவலருக்கு ஒரு காச நோய் காரணமாக தூணொன்றுள்ள சாய்ந்து கொண்டும் கூட்டத்தில் பேசப்படும் விடயங்களை கவனித்துக் கொண்டிருந்தார் நாவலர் அவர்கள். ஒரு கட்டத்தில் அங்கு பேசப்பட்ட விடயங்களை பொறுக்க மாட்டாத ஆவேசத்துடன் எழுந்து தகுதியானவர் யார் என்பதை அங்கிருந்தோருக்கு எடுத்துரைக்க சம்பவத்தினை கற்றை பண்டிதமணி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். ஆக நாங்கள் ஓரளவுக்கு பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் சில விடயங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இந்த சம்பவம் வந்து 1878 அல்லது 79ஆம் ஆண்டு காலக்கதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. ஆக அவர் என்ன செய்கிறார்னு சொன்ன நாவலர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வண்ணார்பொன்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சைவப்பிரகாச வித்தியாசாலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்குறாரு. அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்றால் அந்த வருடம் யார் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். ஏன்னா இலங்கை சார்பாக ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும். அந்த ஒருத்தர் யாரை தெரிவு செய்யலாம்ங்கிற விஷயத்துக்காக போராடக்கூடிய ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது. காரணம் அன்றைய காலகட்டத்தில் வாக்கெடுப்பு இல்லை. ஏன்னா ஓட் போட்டு நாங்கள் இவரை தான் தெரிவு செய்கிறது இல்லை. அதே நேரம் கையூசத்தக்கூடிய நிலையும் இல்லை. யார் சிறந்தவர் என்று சொல்லி இருவருக்கு இடையிலான ஒரு வாத விவாத போட்டிகள் நடைபெற்று அதன் மூலியமாகத்தான் என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கே தெரிவு செய்யப்படுறாங்க இந்த நபர்கள். அப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அன்றைக்கு நாவலர் அவர்கள் தான் அந்த சைவப்பிரகாச வித்தியாசாலை அந்த மாதமகா சபையில் முக்கியமான கூட்ட நடைமுறைகளாக இருக்கணும். ஆனால் அன்றைக்கு அவர் இருக்கலை. அதுக்கு பதிலாக யார் பிள்ளைகள் இருக்கிறா?
யார் இருக்கிறா? விஸ்வநாத பிள்ளை. வெரி குட், விஸ்வநாத பிள்ளை இருக்கிறார். ஏனென்றா இந்த ஆறுமுக நாவலருக்கு ஒரு வகை காசம், ஏன்னா அவருக்கு வயிற்றை கொய்து இழுக்கக்கூடிய ஒரு வகை காசம், அவருக்கு ஒரு தூணுக்கு பக்கத்தில் சாய்ந்து கொண்டும் மடையில பக்கங்களில் நெற்றில எல்லாம் கைகளை வைத்து கொண்டும் திண்டு தலையில படுத்து கொண்டும் இருக்கிறாரு. ஆனாலும் இந்த விஸ்வநாத பிள்ளையும் சளைத்தவர் அல்ல. ஏன்னா சென்னையில் சர்வகலாசாலையாக நடத்திய BA பரீட்சையில் முதலாக தோற்றியவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் மகா விவேகி, கணித மேதை, தாமோதரம் பிள்ளைக்கும் ஆசிரியர், வாதம் செய்வதில் மிக பெரிய ஒரு வித்துவான், நாவலர் அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் பத்திரிகை வாயிலாகவும் நேரடியாகவும் பல்வேறு விவாதங்களையும் செய்திருக்கக்கூடியவர் தான் இந்த விஸ்வநாத பிள்ளை. ஆக எங்களுக்கு முதலாவது நாவலரை பார்த்துட்டோம், ரெண்டாவது விஸ்வநாத பிள்ளையை பார்த்துட்டோம், மூன்றாவது எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க சேர்ப்புன் ராமநாதன் துரை. இவருக்கு ஒரு 25 வயசு தான், தங்க சொரூபம். அப்பொழுதுதான் சென்னை பாட்டிலிருந்து படிச்சுட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறாரு. இவரை யாருன்றே தெரியாது அப்படிங்கிற ஒரு நபர் என்று சொல்றாங்க. சொல்லுங்கப்பா சார். இந்த ராமநாதன் பத்தி நிறைய பார்த்திருக்கேன் சார். அவர் தான் அந்த பொன்னம்பலானீஸ்வரன் கோயிலை கட்டினது கூட. பொன்னம்பல ராமேஸ்வரன் கோயிலும் கட்டியிருக்காருன்னா வெரி குட், வெரி குட். ஆமாம், அப்போ நிறைய செஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி இப்போ 25 வயசுன்னா பிள்ளைகள், அவர் ஆட்சிக்கு வந்ததில் அவருக்கு பெருசாக இது ஒன்று இருக்காது. ஏன்னா அப்போ தான் வந்திருக்கிறாரு, அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு நிறையவே செஞ்சார், இலங்கை சார்பாக நிறைய செஞ்சார். அவர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே எடுத்துக்காட்டப்படுகின்ற நபர் பிரிட்ரோ அவர்கள். இவர் ஒரு பழுத்த வழக்கறிஞரும் கூட. நிறைய பேருக்கு இவரை தெரியும், யாழ்ப்பாணத்தில் தெரியாதவங்களும் இவரை யாருமே இருக்க முடியாது. சட்ட நிபுணர்கள், ஏன்னா சட்டங்களை படித்து அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ளி இது சரி இது பிழை என்று சொல்லக்கூடிய நபர்களில் இவர் ஒரு பெரிய சாமர்த்தியவர். பாரிய வழக்குகள் அப்பீல்கள் எல்லாம் இவர் தான் செய்வார். அப்படிப்பட்ட நபர், இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த 2 பேருமே என்ன செய்கிறாங்க, போட்டியிடுறாங்க. இந்த 2 பேரில் யார் சிறந்தவர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சபையாகத்தான் இந்த வாத மகாசபை நடக்குது. ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விஸ்வநாத பிள்ளை, ஆறுமுக நாவலர் எல்லாம் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க, ராமநாதன் பக்கம். அடுத்து பிரிட்ரோ பக்கம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் என்ன, இலங்கையினுடைய சட்ட நிபுணர்கள், அடுத்து வாதஞ்செய்வல சிறந்தவர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள் எல்லாம் ஒரு பக்கமாக நின்று போட்டிடுறாங்க. ஆறுமுக நாவலர் வந்தால் இவங்க யாரும் பக்கத்தில் கூட நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபர். ஆனால் விஸ்வநாத பிள்ளை திறமையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் இவர் இல்லை. இவர் கொஞ்சம் அலட்டியவர் காலுக்கு. ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு மாத மகா சபை நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய அந்த தீவிரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா கைவேல் எரிவேல் இறகுள்ள அம்பு இல்லாத அம்பு வால் கண்டெல்லாம் சரி, ஒரு போர் நடக்கிறது எப்படி இருக்குமோ அதுபோல அங்கே அந்த கூட்டு நடைமுறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்த நாவலர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பொழிந்தனை யாகுதி வாய்வழி பொங்கு எழுந்த கொழும் கலநிலை எழுந்தார். ஏன்னா ஒரு ஓமகண்டத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த அக்கினி சுவாலையை உள்ளுக்க போட்டால் எவ்வாறு இருக்குமோ அது போல அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அங்கே எழுந்து வர்றார் என்றும் அவர் நடந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்க. மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தார்னு சொல்லுவாங்க. பெருமை மிக்க ஆண் சிங்கமும் பெரிய காளையும் பொன்மலையாகிய மகா மேருமலையும் களிற்று யானைகள் எல்லாம் வெக்கப்படும்படியாக அவர் நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை மிக அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அவர் எழுந்து வந்தவர் அங்கு என்ன சொல்றாரு, விலகு பிள்ளை என்று சொல்றாரு. கொஞ்சம் விலகு பிள்ளைண்டா விஸ்வநாத பிள்ளை ஸ்டேஜில் நின்று கொண்டிருக்கிறாரு. அவர் சொல்ல கொஞ்சம் விலகு பிள்ளை என்று சொல்லிட்டு வர்றாரு. வந்து எடுத்துக்கொண்டு வா அந்த தந்தி தபாட் கட்டுக்கலை என்று சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலாக இருக்கும் பிராமணருக்கும் ஒரு பெரிய வழக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு சார்பாக யார் இருக்கிறாருன்னா பிரிட்ரோ இருக்கிறாரு, பிராமணர்களுக்கு சார்பாக நாவலர் இருக்கிறாரு. ஆக 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையில் பிரிட்ரோ சொல்றாரு, எனக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா நான் வேணா பிராமணர்களுக்கு சார்பாக வந்துடுறேன், இந்த கோயில் பிரச்சனை விட்டு தந்துடுறேன் என்று சொல்லி நேரடியாகவும் தபால்கள் மூலமாகவும் பல தூதுவர்களை அனுப்பியும் இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா பல விடயங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. பட் அது நாவலருக்கு பிடிக்கல. அதன் காரணமாகத்தான் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பிரிட்ரோ அவர்கள் வந்தால் எங்களையும் வித்துப்படுவான், அதனால் பிரிட்ரோ கட்சிக்கு வரவே கூடாது என்பதை உறுதியாக நின்றவர் தான் இந்த ஆறுமுக நாவலர். இவ்வாறாக கடைசியாக நாவலர் அவர்கள் வந்ததன் பிற்பாடாக அங்கே பெரிய போர்க்களமே நடக்குது. நல்லா பேசுகிறாரு. ராமநாதன் பிள்ளை தான் இந்த பிரதிநிதித்துவத்துக்கு தகுதியானவர், மற்றவர்களெல்லாம் யாருமே தகுதியில்லை என்று சொல்லி அவர்களை நிகழ்ச்சி கொண்டு எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. வந்தவர்களெல்லாம் இருந்து விடுகிறார்கள். ஏன்னா சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் வரவே இல்லை என்பது
என்பது போல மிக அழகாக சொல்லப்பட்டிருப்பாங்க. ஆக இறுதியாக அருணந்தி சிவாச்சாரியனுடைய ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும் பிள்ளைகள். அந்த அருணந்தி சிவாச்சாரியார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகான். அவருக்கு ஒரு வகை வயிற்று வலி இருக்கும், எந்த நேரம் வயிற்று வலிச்சு கொண்டே தான் இருக்கும். ஆனால் என்ன செய்வார்னா, அவர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது மாத்திரம் அவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த வயிற்று வலி எல்லாம் எடுத்து ஒரு அவருடைய அங்கவஸ்திரத்தில், ஏன்னா இடுப்பில் கட்டுற ஒரு அங்கவஸ்திரத்தில் அது கழுத்தில் போட்டுக்கலாம், ஒரு துண்டு துணியில் அதை போட்டுருவாராம். அந்த அங்கவஸ்திரம் என்ன செஞ்சு கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது துடித்து கொண்டே இருக்குமா. அப்போ பிறகு பாடங்கள்லாம் படித்து முடித்த பிறகு அந்த வயிற்றுவில் எடுத்து வயிற்றில் போட்டுக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு மிக அழகாக. ஆகவே அப்படித்தான் ஆறுமுக நாவலருக்கு ஒரு பெரிய காசநோய், எழும்பவே முடியாது. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய செயற்பாடுகளை அங்கே அவர் யாரை நிரூபிக்கணும், ஏன்னா ராமநாதன் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வயிற்று வலியும் பொறுத்து கொள்ளாது அவருடைய காசநோயையும் பார்க்காம அவர் அங்கே எழுந்து வந்தது அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு கூட என்ன இப்படி நடந்து வந்தார் இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்று சொல்லி மிக அழகாக முடிச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த நாவலர் எழுந்தார் என்று சொல்லக்கூடிய கட்டுரை. அப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த நாவலர் எழுந்தார் கட்டுரை விளங்குனிச்சா? காசநோயினா பிள்ளைகள் ஒரு வகை நோயின்னு சொல்றாங்க, நான் அதை பார்த்ததில்லை. என்ன சுவாசம் சம்பந்தமான ஒரு நோயா இருக்கலாம், அதான் காசநோய் என்று சொல்லுவாங்க. சுவாசம் சம்பந்தமான ஒரு நோய், சரியாக நான் பார்த்ததில்லை. அது எப்படி இருக்கும்ங்கிறத நான் நேரடியாக பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். சுவாசம் சம்பந்தமான ஒரு நோயாக இருக்குது என்று சொல்லி அப்படின்னு தான் சொல்றாங்க பிள்ளை. அஸ்மாங்கிறத சொல்றாங்க, என்னன்னு சரியா தெரியல. காசநோய் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், வந்ததை பார்த்ததும் இல்லை, சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகேம்மா சொல்லுங்க. அங்க இருந்தவர்கள் வெளியே போவதும் வருவதும் இருந்தார்கள் என்று சொல்ற என்னத்துக்கு சொல்லியிருக்காங்க சார்? ஓகே, அவங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வெளியே போயிட்டாங்க. என்னன்னா, நாவலர் அவர்கள் மேலே போன உடனேயே பிரிட்ரோ தோக்க போறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நாவலர் வந்தான்னா இதுவரைக்கும் பேசினவங்க எல்லாம் அங்கே இருக்க முடியாது, அவங்கள வாகையெல்லாம் அடைச்சி கொண்டு வெளியே போகணும். அதனால் வெளியே போகிற மாதிரி போனவங்கெல்லாம் யாருமே உள்ளுக்க வரலை. அதே மாதிரி வந்தவர்கள் எல்லாம் தாங்க வேற வேலைக்கு வந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டாங்க. இதான் சொல்லப்பட்டிருக்கு. நாவலருடைய பேச்சு திறமைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது என்பதன் காரணமாக அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்பதை தான் எனக்கு உணர்த்தப்படுது. விளங்குனிச்சா பிள்ளைகள் அந்த இடம்? கிளியரா? ஓகே சார். ஓகேம்மா. அப்போ ஓகே, இதுதான் இந்த சொல்லுங்க தேஜஸ், சொல்லுங்க. இப்பதான் சார் கூகுள்ல தேடி பார்த்தேன், காசநோய்னா ஆஸ்மா தான். ஆஸ்மா. ஓகே ஓகே பிள்ளைகள், வெரி குட். அப்போ ஆஸ்மா தான். அப்போ நானும் அதை அவங்க எப்படி இருப்பாங்கன்றலாம் பார்த்தது பிள்ளைகள். நோயை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நேரடியாக ஆஸ்மா வந்தவங்கள அல்லது காசநோய் வந்தவங்கள நான் வீசிங் வந்தவங்கள பார்த்ததில்லை. ஓகே ஓகே. சுவாச சிற்றறைகள் சிதைவடைதல். ஓகே பிள்ளைகள், ஓகே, வெரி குட். சயின்ஸ் மேதாவிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, தேங்க்யூ. எனக்கும் ஒரு சில விஷயங்கள் அந்த நோய்கள் சம்மந்தமாலாம் பெருசாக எனக்கெல்லாம் இது ஒன்று இல்லை. தேங்க்யூ பிள்ளைகள். ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவி கொள்ளுங்கள். நாங்களும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிறோம் உங்ககிட்ட இருந்து. மிக்க நன்றி. ஓகே பிள்ளை, நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியான வகுப்புகளை பார்க்கலாம். இன்றைக்கான வினாவிடை பகுதிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாவலர் எழுந்தார் என்ற வினாவிடை பகுதியில் கூட்டம் நடைபெற்ற இடம் என்று படி சொல்லப்பட்டு இடம்பெற்ற ஆண்டு மற்றும் இடம் பார்த்தீங்கன்னா நாவலருடைய வண்ணார்பண்ணை சைவப்பிரகாச வித்தியாசாலை. இதெல்லாம் என்னத்துக்குன்னா பார்ட் 1 வினாவுக்கு, அதாவது குருவினாக்களுக்கு எங்களுக்கு அதிகமாக கேட்கப்படலாம். அடுத்து ஆண்டு பார்த்தீங்கன்னா 1879ஆம் ஆண்டு ஆறுமுக நாவலர் இறந்ததுக்கு முந்தைய ஆண்டு 1878ஆம் ஆண்டு கூட்டம் நடைபெறும். இப்போ 79ஆம் ஆண்டு இறக்கிறார், 78ஆம் ஆண்டு எங்களுக்கு நடைபெறுது. ஓகே. அடுத்து நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரையில் கூட்டத்துக்கு வந்தோர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அதில் வந்தோர்கள் என்றால் இது கட்டாயமாக கேட்பாங்க பிள்ளைகள். இது எங்கே கேட்பாங்கன்னா பகுதி 3ல் இருக்கக்கூடிய ஒரு வினாவில் கேட்பாங்க, கூட்டத்துக்கு வந்தவங்கெல்லாம் யாரு என்று சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கல்விமான்கள், பிரபுக்கள், பிரமாண சைவ குருமார்கள், உபாத்தியார்கள். உபாத்தியார்னா பிள்ளைகள் உபாத்தியார்கள் தெரியாது, ஆசிரியர்கள் இல்லைங்கதா. உபாத்தியார்கள்னா ஆசிரியர்களும் சொல்லலாம். ஓகே. அடுத்து யாழ்ப்பாணத்து சட்ட நிபுணர்களான வழக்கறிஞர்கள், சட்டங்கள் சம்பந்தமாக கரைச்சி குடிச்சு அப்படியே அதெல்லாம் இருக்கிறவங்க, கொழும்புலேருந்து வந்திருக்கும் வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அடுத்து பிள்ளைகள் கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யார், வைக்க வேண்டியவர் யார் என்றால் விஸ்வநாத பிள்ளை தான் கூட்டத்துக்கு தலைமை வைக்கிறார், வைக்க வேண்டிய ஆறுமுக நாவலர். அடுத்து சென்னை சர்வகலாசாலையில் முதலில் BA பட்டம், ஏன்னா DU பட்டம் இருக்குது, BA பட்ட பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் யாருன்னா தாமோதரம் பிள்ளையும் விஸ்வநாத பிள்ளையும். இதெல்லாம் குருவினாக்களுக்கு வரக்கூடியது. ஓகே. நாவலர் அவர்களின் காசநோய் பற்றிய விவரிப்பு எவ்வாறு காணப்பட்டது, யாரா சொல்ல முடியுமா பிள்ளைகள்?
விவரிப்பு எவ்வாறு காணப்பட்டது? யாராவது ஒரு ஆள்? வயிற்றை கொய்யக்கூடிய ஒரு கொடிய வருத்தம். ஓகே, வேற? மூச்சு விட முடியாது. ஓகே, இன்னொரு விஷயம் பேச குளிர்காலங்களில் மாத்திரம் ஏற்படும். குளிர்காலங்கள் மாத்திரம் ஏற்படும். வெரி குட். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்க, மண்டபத்தில் ஒரு தூணுக்கு அருகில் திண்டு தலையணை ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கல் அடக்கிய தலையில் முழங்கிக் கொண்டும் நெற்றில் கைகள் தாங்கிக் கொண்டும் என கூட்டணி அவனாய் கொண்டிருந்தார். அதோடு சேர்ந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் கீழே வரணும் பிள்ளைகள். என்னது? வயிற்றை கொய்து இழுக்கக்கூடிய ஒரு கொடிய நோய், அதே நேரம் அவருக்கு குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு காசம், இப்படியான பல விடயங்கள் வந்து எங்களுக்கு வரும். இதில் டைப் பண்ணுறதுக்கு இந்த இடம் மிஸ் ஆகிடுச்சு போல இருக்கு பிள்ளைகள். சாரி, இதை நான் டைப் பண்ணி போட்டு விட்றேன். இந்த இடத்த அப்படியே இந்த ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல ஏதோ மிஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்படி ஆனால் காசு நோய் எப்படிப்பட்டதுங்கிறத விவரிச்சிருக்கிறாங்க. வயிற்று கொய்தலுக்கும் அடுத்து என்ன செஞ்சுருக்கும், ஏன்னா அவரால் குளிர்காலத்தில் மூச்சு விட இயலாது, பேச இயலாது, அப்படியான சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பிள்ளைகள். ஓகே, அடுத்து விஸ்வநாத பிள்ளையினுடைய சிறப்புகள் பற்றி கேட்பாங்க. அவரை பற்றி ஒரு பந்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மகா விவேகி, கணித மேதை, தாமோதரம் பிள்ளைக்கு ஆசிரியர், நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மூத்தவர், இருந்தாலும் நாவலரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர். அடுத்து விவாதம் செய்ததில் சிறந்தவர், நாவலர் எதிர்த்து கண்டனம் செய்யக்கூடியவர். 2 பேருமே எதிரெதிர் திசையில் நின்றவங்க தான். ஆனாலும் கூட நாவலருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். எதிரெதிர் திசையில் கண்டனம் செஞ்சாலும் நாவலரும் இவரும் ரொம்ப ஃப்ரெண்ட் தான். கண்டன ரீதியாக எதிரிகளாக இருந்தாலும் ஏன்னா இவங்க 2 பேருமே உண்மைக்குமே நல்ல ஒரு நண்பர்கள் மற்றும் ஏன்னா ஒரு சிறந்த எழுத்தாளர்கள், சிறந்த பேச்சாளர்களும் கூட. ஆகதான் இவருடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஒரு கணித மேதை, ஏன்னா மகா விஸ்வநாத பிள்ளை அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இங்கே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் நாவலருடன், இந்தியாவில் சிதம்பரம் நாவலருடன் நேருக்கு நேர் என்ன செய்கிறாங்க, 2 பேருமே வாதம் செஞ்சு கொண்டாங்க. அதில் நாவலருடைய வாதத்தை பிடிச்சு கொண்டு விஸ்வநாத பிள்ளை நாவலரையே என்ன செய்கிறார், தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய 2 வயசு குறைஞ்சவராக இருந்தாலும் தான் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. ஓகே பிள்ளை, தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள். அடுத்து எங்களுக்கு பொன் ராமநாதன் பற்றிய விவரிப்பு. நேற்று கொஞ்சம் வேகமாக பார்த்தோம் பிள்ளைகள். ஏனென்றா நேற்று பெரிய பகுதி, அந்த பகுதி எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் முடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க தேஜஸ். விலங்கல கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும்? அது சொல்ல முடியாது தேஜஸ். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமில் முடியலாம். வெள்ளனா முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் வெள்ளனா முடிச்சிருவோம். எங்களுக்கு பகுதிகள் மிச்சப்படுதுன்னா கொஞ்சம் டைம் எடுப்போம். கொஞ்சம் டயர்டாக இருக்குதா? ஓகே ஓகே. இல்லை, ஏற்கனவே ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தோம்ல. இதான் ஏற்கனவே முதல்ல நான் ஒரு கிளாஸ் படிப்பிச்சேன். அடுத்து இன்றைக்கு பிள்ளைகள் நான் வந்து கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள். நான் சரியாக 5:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நான் பிள்ளைகள் நைட் சரியாக 12 மணி மட்டும் படிப்பிப்போம். ஆக டயர்ட் தான், என்ன தான் செய்ய, டயர்ட் தான், எல்லாருக்கும் டயர்ட் தான். கொஞ்சம் பொறுத்துக்கொள்வோம். இன்னொரு 3 மாத காலம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தூக்கம் வரவங்க கண்டிப்பாக டீ அல்லது பிளேன் டீ குடிங்க. டீயை குடிக்கிறத விட பிளேன் டீ குடிச்சிங்கன்னா கொஞ்சம் தூக்கம் குறையும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பிளேன் டீ குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் குறையிறதாக இருக்கும். நான் ட்ரை பண்ணது தான். நான் இந்த கிளாஸ் டைம் சொல்லுங்கள் தேஜஸ். சார் இன்னொன்று பார்த்தா சார், ஆப்பிள் சாப்பிட்டா தூக்கம் கொஞ்சம் வராதா சார்? அப்போ எல்லாம் ஆப்பிள் வாங்கிக்கொள்ளுங்க, எல்லாம் ஆப்பிள் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, ட்ரை பண்ணுங்க. நல்லா கூட அதுதான், நல்லா சாப்பிட்டாலும் தூங்கிடுவீங்க பிள்ளைகள். ரொம்ப சாப்பிட்றத குறைச்சி கொண்டுருங்க, சாப்பிட்டா ரொம்ப தூக்கம் வரும். ஓகே, ராமநாதன் பற்றிய விவரிப்பு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 25 வயதுடையவர், சிரித்த முகம், தங்கச்சொரூபம், சென்னையிலிருந்து படித்து விட்டு வந்திருக்கிறார். இப்போ தான் வந்திருக்கிறார் புதுசாக. இவரை பற்றி யாழ்ப்பாணத்தர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக இது பொன் ராமநாதன் பற்றிய விவரிப்பு கேட்கலாம். கட்டாயமாக விஸ்வநாத பிள்ளை பற்றி கேட்கலாம், பொன் ராமநாதன் பற்றி கேட்கலாம். அடுத்து பிரிட்ரோபதி பார்த்தீங்கன்னா, இவர் யாழ்ப்பாணத்திலும் சரி கொழும்பிலும் சரி ஒரு பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர், சட்ட நிபுணருக்குள்ளேயே இவர் தான் தலை சிறந்தவராக இருந்தார். இலங்கையில் யாரும் இவரை தெரியாமல் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள். கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் பெரிய பேர் இவருக்கு. பாரிய வழக்குகளும் அப்பீல்களும் இவருக்கு நியமிப்பது வழக்கம். யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கு இவருக்கு இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நபராக இங்கே அவர் காட்டப்பட்டிருக்கிறார். அடுத்து நாவலர் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. வாதம் செய்ததில் இவரை அடித்து கொள்றதுக்கு யாருமே இல்லை.
வாதம் இல்லாத இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர், காசநோயை கூட பொருட்படுத்தாத அங்கே போனவர், மற்றவருடைய வாத பிரதிவாதங்களை கவனமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுத்தலையணை ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு கூட்டு நடைமுறைகளை கவனமாக அவதானித்தார் என்ற அடையின் மூலமாக. ஆக நாங்கள் இந்த கேள்விகளுக்கு விட எழுதுகிறப்ப பிள்ளைகள் கண்டிப்பாக கட்டுரைகளினுடைய ஒரு சில பகுதிகளை நாங்கள் எடுத்துக்காட்டி சொல்றதுல சிறப்பாக இருக்கும். மற்றவருடைய வாதங்களை கவனிப்பவர் அப்படிங்கிறப்ப கள்ளம் கபடம் மற்றவர் தோற்கும் நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையுடன் வாதம் செய்வதில் வெற்றி பெறும். ஏன்னா அந்த மாகமடங்களும் அந்த பாடலை குறிப்பிட்டு நாங்கள் சொன்னோம் என்று சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கம்பீரமான நடையுடையவர், ஏன்னா ஆண் யானை போலவும் சிங்கம் போலவும் ஏன்னா காளை போலவும் மேருமலை போலவும் நடந்து வரக்கூடியவர். நோயற்றோரை கண்டால் நேர்மையற்றோரை கண்டால் கோபம் கொள்வார். அப்போ பிரிட்ரோவை கண்டு கோபம் கொள்றவர். பெரிய பதவிகளுக்கு தகுதியானவர் தான் நியமிக்கிறார். ஆக யோசிச்சு பாருங்க, இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு நபரை போடுறதுக்கு இவர் தான் தீர்மானிக்கிறார் என்று சொன்னால் ஆகவே இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் என்பது. அடுத்து உண்மை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபரில் இந்த ஆறுமுக நாவலர் முக்கியமானவர். ஆக அப்படி சிறப்பானவர். அடுத்து கேட்கப்பட்டிருக்குது பிரசண்ட மாறுதத்துக்கு பிறகு சொல்லப்படுகிற மூலம் விளங்கிக் கொள்வது. மேற்குறித்த தொடர் சபையில் நிலவிய ஒரு நிசப்த நிலையை வெளிப்படுத்துகிறது. அதாவது கடுமையான காற்று வீசியதன் பின்னர் ஒரு வரிசையான அமைதி சூழ்நிலை நிலவுறதையும் அந்த அமைதியான பின்பு என்ன நடக்கும், ஏன்னா பிரசண்ட மாறுறதுக்கு பின் அப்போ ஏற்கனவே ஒரு பெரிய மகாசபை நடந்துச்சு, கொஞ்ச நேரம் அமைதி நிலவுது, மறுகவும் பெரிய ஒரு வாத மகாசபை நடைபெறப் போகுது என்பதை காட்டப்பட்டிருக்கு. ஓகே, இதோட நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வருவோம் பிள்ளைகள். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதியை நாங்கள் பார்த்துட்டு இதுக்குள்ளே வருவோம். ஸோ ஓகே, இதில் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி யாருக்கெல்லாம் பிள்ளைகள் தெரியும்? ஸோ யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏற்கனவே கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா இருக்கும். ஓகே, தெரிஞ்சவங்க. ஓகே, சுனைஹா கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஓகே, நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான வினா பிள்ளைகள் எக்ஸாம் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களில் இது உண்டு. ஆக நாங்கள் எப்படி இந்த ஒரு அகராதி ஒழுங்கு இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள், ஒரு அகராதி ஏன்னா ஒரு டிக்ஷனரி எப்படி உருவாக்குவாங்கண்டா முதலாவது உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் வரும். முதலாவது ஆனா வரிசையில் இருக்கக்கூடிய அடுத்து ஆ, அடுத்து ஈஎன்னா வரிசை, ஊனா வரிசை என்று வரும். இது அப்படியே முடிஞ்சதன் பிற்பாடு இந்த அவு என்ற வரிசை முடிஞ்சதன் பிற்பாடு அக்கள் இல்லை தானே, அடுத்து க வரிசை ஆரம்பமாகும். க கா கி கி என்று இந்த க வரிசை ஆரம்பமாகும். இந்த கவனுடைய வர்க்க எழுத்துக்கள் ஆரம்பமாகும். ஆக இந்த கானா காவனா கீழே எல்லாம் முடிஞ்சு இக்கு முடிதான், கடைசி இக்கு முடிஞ்சதோட அடுத்து இங்கு ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஙா ngி என்று சொல்லி அப்புறம் இங்கு முடியும். அடுத்து ச ஆரம்பிக்கும். இந்த ஓர்டரில் தான் பிள்ளைகள் ஒரு என்ன நடக்குது, ஒரு அகராதி ஒழுங்கு ஸ்டார்ட் ஆகி போகும். இது எல்லாத்துக்கும் இந்த விடயம் எல்லாத்துக்கும் விளங்குனிச்சா ஒரு அகராதி ஒழுங்கு எந்த வரிசையில் போகும். முதலாவது உயிரெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, அடுத்த மெய் எழுத்து. விளங்குதா? முதலாவது உயிர், அடுத்து உயிர்மெய், அடுத்து மெய் என்ற அடிப்படையில் போகும். இது எல்லாத்துக்கும் விளங்குனிச்சா? விளங்கினவங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிறேன் பாருங்க. முதலாவது காகம், கடல், கூடு, கிளி, அடுத்து போடுவோம் கண். ரைட். இதில் இப்போ முதலாவது இடம்பெற வேண்டிய எழுத்தை நாங்கள் சொல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். இதை வேணா விட்டுருங்க. ஸோ அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த 4 சொற்களில் முதலாவது இடம்பெற வேண்டிய சொல் எது? யார் பேர் சொல்ல போறாப்ப? முதலாவது இடம்பெற வேண்டிய காகமா, கடலா, கூடா, கிளியா? கடல். ரைட். அப்ப முதலாவது இடம்பெற வேண்டியது கடல். ஏனென்றா வரிசையில் என்ன வருது? காணாதான் முதல்ல வரும். ரெண்டாவது எது பிள்ளை இடம்பெறணும்? ரெண்டாவது காகம். மூன்றாவது கிளி. நாலாவது கூடு. இப்ப உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வருது என்று சொல்லி விளங்கி இருக்கும். அடுத்து நான் இன்னும் ஒரு சில உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ இதில் ஏற்கனவே என் புக்கில் இருக்கதான்
இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சொற்கள்ல பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லுங்கள் பிள்ளைகள். யாராவது முதலாவது இதை சொல்கிறதுக்கு முதல் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை முறை தெரிஞ்சிருக்கணும். இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை முறை தெரியாட்டி எங்களுக்கு இதை செய்ய முடியாது. ஆகவே எங்களுக்கு அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, அத்தை, அண்ணின்னு சொல்லி சில சொற்கள் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த சொற்களில் எது முதலாவது வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நாங்கள் பார்ப்போம். ஒரு அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதியை நாங்கள் முதலாவது எழுத்தை வச்சு முதலாக கண்டுபிடிக்கலாம். ஆக முதலாவது எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா க, கா, கீன்னு இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இரண்டாவது எழுத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக இரண்டாவது எழுத்துக்களுடைய ஓர்டரை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, முதலாவது என்ன எழுத்து பிள்ளைகள் வரும்? இதை எழுதுறதுக்கு எழுதா தெரியாத பிள்ளைகள் எப்படி எழுதலான்னா, வல்லின எழுத்துக்களை இடையில முதலுதுங்க. கசட. அடுத்த பிள்ளைகள் தபன்னு எழுதிட்டு ரவ இங்கே எழுதுங்க. அடுத்து என்ன பிள்ளைகள் வரும்? மெல்லின எழுத்துக்கள் என்னது சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? நமனங்கிறதுல அந்த ந இங்க வரணும். விளங்குதா? கசடங்கிறத எழுதிட்டு கசடைக்கு பக்கத்துல மெல்லின எழுதுங்க. ஞ ந ந ம இந்த ந இங்க வரணும். விளங்குனிச்சா? அடுத்து என்ன எழுத்து பிள்ளைகள் வரும்? இடையின எழுத்து. இடையின எழுத்து என்னது? ய ர அடுத்து என்னது? இந்த ரன வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த 18 மெய் எழுத்துக்கள் ஓர்டர் வந்துருச்சா பிள்ளைகள்? இப்படி நீங்க எழுத தெரியாத பிள்ளைகள் இப்படி எழுதி கொள்ளுங்க. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கண்டுபிடிக்க போறோம். முதலாவது எழுத்து எல்லாமே ஒன்றிச்சு வந்துருச்சு. ஆனா ரெண்டாவது எழுத்து தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம். ரெண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மூணாவது எழுத்தை பார்ப்போம். ஆக ரெண்டாவது எழுத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எது வரப்போகுது? முதலாவது அம்மாவா, அக்காவா, அக்காவா, அண்ணாவா, அத்தையா, அண்ணியா? ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். அக்கா. அப்ப நாங்க முதலாவது எழுதிக்கிடுவோம். அக்கா என்பது முதலாவது. ஏன்னா இங்க இக்கு தான் முதலாவது வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு உயிர்மை எழுத்து வருது. உயிர்மை எழுத்து முதலாவது வந்துருச்சுன்னு சொன்னா இந்த காணாவரிசையில உயிர்மை எழுத்து ஏதாவது அதான் முதல் வரும். அகம் என்று சொல்றோம் வச்சுக்கங்களேன். இப்ப அகம் என்று நான் எழுதுறேன். அகம் என்பது முதலாவது வருமா, அக்கா என்பது முதலாவது வருமா? எது வரும்னா அகம் தான் முதலாவது வரும். ஏனென்று சொன்னா வெரி குட். எப்படி வரும்? ஓடுற மாதிரி சொல்றேன். உயிரெழுத்து, அடுத்து உயிர்மை எழுத்து, அப்புறம் மெய்யெழுத்து. இந்த ஓர்டர்ல தான் இருக்கணும். உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, மெய்யெழுத்துங்கிற ஓர்டர்ல தான் வரணும். அது மாறிடக்கூடாது உங்களுக்கு. ஆக அகம் அக்கான்னு இருந்துச்சுன்னா முதல் அகம்தான் வரணும், அக்கா ரெண்டாவது தான் வரும். ஆக இதுல எல்லாமே மெய்யெழுத்து அப்படிங்கிறதுனால ரெண்டாவது எழுத்து எல்லாமே பாருங்க மெய்யெழுத்துங்கிறதுனால பிரச்சனை இருக்காது. ஆக அக்கா முதலாவது வந்துருச்சு. அதுக்கு அடுத்து எது வரணும் பிள்ளைகள்? அக்கா கொடுத்து எது வரணும்? அண்ணாவா அண்ணாவா அண்ணியா? எது வரணும்? அண்ணி. அண்ணாதான் வரணும். ஏன்னு சொல்லுங்க. இது நான் கொடுத்துருக்க காரணம், ரெண்டு சொல் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது எழுத்தும் ஒன்னா இருக்கு. ஆனா அடுப்பு நாங்க இப்ப எடுத்து பார்க்க வேண்டியது மூணாவது எழுத்தை பார்க்கணும். மூணாவது எழுத்துல வரிசை அடிப்படையில் முதலாவது வருதுன்னா அதுக்கப்புறம் தான் நீ வரும். ஆகவே ரெண்டாவது வர வேண்டியது அண்ணா, மூன்றாவது வர வேண்டியது தான் அண்ணி. விளங்குனிச்சா? இப்ப நாலாவது வர வேண்டியது பிள்ளைகள் இது வந்துருச்சு. அத்தை. வெரி குட். அத்தை நாலாவது வரும். அடுத்து அஞ்சாவது இங்க இருக்கு இப்பு. அதுக்கு அடுத்த இம்மா வருது 5. அடுத்து 6வது வர வேண்டியதுதான் அம்மா. இது விளங்குனிச்சா பிள்ளைகள்? எல்லாருக்கும் இதனுடைய ஆர்டர் விளங்குனிச்சா? கிளியரா எல்லாருக்கும்? விளங்குனவங்க ஓகே. விளங்குனவங்க ஆன்சர். விளங்காதவங்க யார் இருக்கீங்களா? சரியா அவதானிச்சிருந்தா ஓகே. விளங்காதவங்க சொல்லுங்க. விளங்கலண்டா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பிள்ளைகள்.
விலங்கல்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லித்தாரேன். சார் இந்த ஆர்டர்ல இந்த இந்த ஆர்டர்ல சொல்லுங்க சொல்லுங்க. சார் இந்த ஆர்டர்ல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து காகம்ன்ற ஒரு வேர்ட் வந்திருந்தா எப்படி ஆர்டர் வரும்? காகம் என்ற ஆர்டர் வந்திருந்தாவா? இப்போ காகம் என்று வந்துருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் கடைசியாக தான் வரும். ஏன் ஏன்னு காகம் சொன்னால் முதலாவது நான் எப்படி வரணும்? இப்போ நான் இன்னொரு உதாரணங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னொரு 2 உதாரணம் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்குறேன்னா ஓகே. இப்போ இங்கே சில உதாரணங்கள் கொடுத்துருக்குறேன். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்போ கண்டுபிடிங்க பிள்ளைகள் பார்ப்போம். முதலாவது த த த த எல்லாமே த இருக்குதா? ஆக முதலாவது த த த த. அப்போ ரெண்டாவது சொல்லத்தானே பார்க்க போகிறோம். ரெண்டாவது எழுத்தை பாருங்க, தண்ணீர். ஓகேவா? அந்த ஓடுற பார்த்துக்கணும். தண்ணீர் முதலாவது வந்திருக்கு. அதுக்கப்புறம் தட்டு வந்திருக்கு. சரியா பிள்ளைகள்? பிள்ளையா இது பிள்ளை. ஏன்? இன்னுக்கு முன்னாடி தான் இட்டு வரும். ஆக இந்த தட்டுங்கிறது பிழை. ஆகவே இந்த இங்கனே நாங்கள் பிள்ளைய போட்டுடலாம். அடுத்து பாருங்க, என்னென்ன பிழைங்கிறத எது முதலாவது வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்து பாருங்க, இது பட்டு, கட்டம், நேற்று, இலை. இதுல எது சரியானதை கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபுல்லா பிள்ளை சார். பிள்ளை. ஏன்? பானா இங்க வந்திருக்கு, காணா ரெண்டாவது வந்துருச்சு. ஏன்னா க முன்னுக்கு வந்திருக்கணும். ஆக இங்கனே நாங்கள் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இலை பாருங்க, இலை இதுக்கு முன்னாடி பின்னுக்கு வந்திருக்கு சார். ஈயும் பின்னுக்கு வந்திருக்கு. இலை முன்னுக்கு வந்திருக்கணும். அடுத்து க வந்திருக்கணும். அடுத்து ப வந்திருக்கணும். ஏன்னா இப்போ அடுத்து ந வந்து நேற்று வந்து அடுத்து ப வந்திருக்கணும். ஆக இதுவும் பிள்ளை. அடுத்து பாருங்க, கப்பம், கம்பி, கற்பனை, காற்று. க சரியா? எல்லாத்துலயும் க வந்திருக்கு, இங்க கா வந்திருக்கு. சரியா பிள்ளையா பிள்ளைகள்? சரி. ஏன்னு சொன்னா க வந்திருக்கு, க வந்திருக்கு, க வந்திருக்கு. ஆனா ரெண்டாவது எழுத பாருங்க, இப்புக்கு அடுத்தா இம்மு வருது. ஓகே. அதுக்கு அடுத்து தான் இற்று வருது. ஓகே. அந்த இற்றுக்கு அடுத்து க வரிசைக்கு அடுத்து காவண்ணா வரிசை வந்திருக்கு. அப்போ ஓகே, இதுதான் சரியான விடை. இங்க பாருங்க, ஆடு, ஊஞ்சல், ஒன்று, அப்பன். அப்பன் முன்னுக்கு வந்திருக்கணும். ஆக இது பிழை. கிளியரா பிள்ளைகள்? ஆக ஒன்று தான் பிள்ளையா இருக்கும். ஓகே. நெறினி சொல்லுங்க. நெறினின்னு சொல்லி. ஓகே. இப்ப எல்லாரும் கிளியரா பிள்ளைகள்? ஓகே. இப்போ இதை நீங்க எப்படியுமே இது யாராவது ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? யாராவது ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கீங்களா இந்த விடயத்தை? யாராவது ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன் சார்னு சொல்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஃபைனி படிச்சிருக்கீங்க. திஸ்ல. ஓகே, சொல்லுங்கம்மா. இப்ப வந்து இதுல வந்து முதலாவது ஆர்டர் சரியா இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஆர்டர் பக்கத்து இல்லையா? இல்ல அப்படி இருக்க கூடாது. நீங்க எல்லாம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை நாங்க தவறளிச்சிருந்தோம்னா, ஒருவேளை தவறா விட்டுருந்தோம்டா இல்லைங்கனிச்சா. அதனால நீங்க கண்டிப்பா பாருங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. ஆனால் உங்களுக்கு சரியா குரேட்டா தெரியுது அப்படின்னா நீங்க சரி போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒருவேளை எங்களுக்கு கேள்வி தவறா கொடுத்துருக்கலாம், ஏதாவது மாற்றம் ஏற்படுத்திருக்கலாம். ஆனாலும் கண்டிப்பா அவ்வளோத்தையுமே வாட்சி பார்த்துருங்க. அதுதான் நல்லது, சிறந்த உண்டு. ஓகேவா? ஓகே. அப்போ ஓரளவுக்கு நினைக்கிறேன் இந்த வினாவுக்கும் உங்களுக்கு முகம் கொடுக்க. சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே கொஞ்சம் திருப்பி சொல்லித்தாங்க. ஓகே, நான் சொல்லித்தரேன். ஓகே. இப்போ எங்களுக்கு ஒரு அகராதி ஒழுங்கு எப்படி வருதுன்னா பிள்ளைகள், முதல் வரிசையில் வந்து அகரம், அதாவது அந்த உயிரெழுத்துக்கள் வரும். உயிரெழுத்துக்கள் 12 முதல் வரும். ஆனா வரிசையில், ஆவண்ணா வரிசையில் வரும். அப்போ நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ உதாரணம்குள்ள போடுறேன். ஒரே ஒரு இது உண்டு. பட்டு, அகம், நேற்று, கடல். ஸோ இதில் இப்போ எங்களுக்கு 4 சொல் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 4 சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது எங்களுக்கு வர வேண்டியது உயிரெழுத்துக்கள். ஆகவே உயிரெழுத்துக்களில் எங்களுக்கு முதலாவது வரிசையில் வர்றது எது பிள்ளைகள்? எங்களுக்கு எது முதலாவது வரும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் இந்த வரிசையில் எது முதலாவது இருக்குது? எங்களுக்கு தான் இருக்குது. இந்த உயிரெழுத்துக்களை பார்க்கணும். ஆக எங்களுக்கு என்ன இருக்குது? முதலாவது. ஆகவே இதை முதலாவது வரும். ஆக உயிரெழுத்துக்களில் வேற எதுவும் இருக்குதா?
இல்லை. உயிரெழுத்துக்கள் வேறு எதுவும் இல்லை. அடுத்து என்னத்தில் இருக்குது? உயிர் மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் உயிர் மெய் எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆக உயிர்மை எழுத்துக்களுடைய ஓர்டரில் இங்கே பாருங்கள், உயிர்மை எழுத்துக்களுடைய ஓர்டரில் எங்களுக்கு இருக்கிறது முதலாவது என்ன இருக்குது? கவா பவா நவா நேயா. எது வரும்? ஆக வரக்கூடியது எங்களுக்கு ரெண்டாவது இது. அப்போ ஏன்னா இப்போ கங்க செஞ்ச ட ந த ந பங்கிறதுல எங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாவது வரிசையில் க வருது. மூன்றாவது எங்களுக்கு அந்த நீங்கள் விலங்கலனா பிள்ளைகள் ஏதாவது உங்களுக்கு அந்த மெய்யெழுத்துக்களுடைய ஓர்டர் எடுத்து பார்த்துக்கலும், அப்போ தான் இது விளங்கும், இல்லைன்னா விளங்காது. மெய்யெழுத்துக்கு ஓர்டர் இப்போ நான் உங்களுக்கு மறக்க இன்னொருக்கா சொல்லி தருவேன் நான். ஆக மூன்றாவது எது பிள்ளைகள் வரும்? ப வருமா ந வருமா? எது வரும்? நேற்று தான் வரும். ஏன் ந எப்படி வரும்? த ந பன்னு தான் வரும். முதலாவது த ந பங்கிற வரிசையில் தான் வரும். ஆகவே மூணாவது வர வேண்டியது இது. நாலாவது தான் என்ன வருது? ப வரிசை வருது, இது ந வருது. ஆக நான் உங்களுக்கு இந்த வரிசையை சொல்லி தந்துடுறேன். ஓகே, இங்கே பாருங்க. இப்போ கேட்டவங்க பாருங்க, இங்கே அ வரிசையில் போகுது. இந்த வரிசையின் அடிப்படையில் இப்படி தான் போகணும், இந்த ஓர்டரில் தான் போகணும். இப்போ இன்னொன்றும் சொல்லித்தாரேன். இப்போ இதை காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாகம், தார், அடுத்து மண், இலைன்னு போடுவோம். இலை, சாபம் என்று சொல்லி போடுறேன். ஆக இதில் எங்களுக்கு முதலாவது எது வரும்னா பிள்ளைகள் மறக்க பார்த்து கொள்ளுங்க. முதலாவது எது வரும்? ஸ்டக் ஆயிடுச்சு. முதலாவது இலை தான் வரும். ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த ஆ ஆ ஈங்கிற வரிசையில் இங்கே ஆனாவும் இல்லை ஆவணாவும் இல்லை. எதுதான் முதலாவது இருக்குது? ஈனா தான் இருக்குது. ஆகவே இலை என்பதுதான் எங்களுக்கு முதலாவதாக வரும். ஆக ரெண்டாவது எது வரும்னா, ரெண்டாவது எல்லாமே என்னதான் இருக்குது? உயிர்மை எழுத்துக்களாக தான் இருக்குது. ரெண்டாவது எல்லாமே எங்களுக்கு உயிர்மை எழுத்துக்களாக தான் இருக்குது. ஆக உயிர்மை எழுத்துக்கள்ல இந்த வரிசை, ஏன்னா இக்கு இங்கு இஞ்சி இஞ்சி இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல எது அடுத்ததாக வரக்கூடிய எழுத்து? பாருங்க, இதுல எது அடுத்ததாக வரக்கூடிய எழுத்து? ரெண்டாவது இந்த வரிசையில பாருங்க, தாகம் இல்ல. இங்க பாருங்க, சாபம்னு ஒண்ணு இருக்குது. ஆக ரெண்டாவது எது வரும்? சாபம். ரெண்டாவது சாபம், இது ஒன்று சாபம். ஆக இந்த வரிசையில ஓகே, சாபம் ஓகே. மூன்றாவது எது வரும் பிள்ளைல? அப்ப என்ன வருது? தானா? ஓகே, தார் வருமா? இப்ப பார்க்கணும், தாவண்ணா தாவண்ணான்னு ரெண்டு இருக்குது. தாகம் தார். இதுல தாகம் வருமா தார் வருமாங்கிறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு கேவையும் பார்க்கணும், இந்த ரேவையும் பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது வரிசையில எங்களுக்கு கே வந்த பிறகு தான் ரே வருது. ஆகவே எங்களுக்கு தா ஓகே, தாவுக்கு அப்புறம் ரெண்டுமே தா தானே. ஆகவே ரெண்டும் தாங்கிற பட்சத்தில் நாங்கள் ரெண்டாவது எழுத்தை பார்ப்போம். ரெண்டாவது எழுத்து க. ஆகவே எங்களுக்கு வரக்கூடியது இது. அதுக்கப்புறம் தான் தார் வரும், அதுக்கப்புறம் தான் மண் வரும். இல்லைங்கதா? ஆகவே த வரிசை வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் ம வரிசை. ஆக முயிரெழுத்து ஈ, அடுத்து ச சாபம், தாகம், தார், அடுத்து மண். இப்போ விளங்குனுச்சா பிள்ளைகள்? இது கிளியரா? நான் மேலும் விளங்குதல்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த என் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை நான் விளங்கப்படுத்தி ஒரு முழு காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு பேப்பரில் இதை விளங்கப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அந்த லாஸ்ட் இயர் பேப்பரை விளங்கப்படுத்தி போட்டிருக்கேன் பிள்ளைகள், அதுலேயும் பாருங்கள் நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். இதை முக்கியமான ஒரு பகுதி, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. ஒரு வினா கட்டாய வினா. ஓகே, இவ்வளோதான் இந்த அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி சம்பந்தமான விஷயங்கள். அடுத்து நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பந்தி என்ற ஒன்று பிள்ளைகள், மிக மிக முக்கியமானது. 11:06 தான், நாங்கள் 11:30 மணிக்கு இவ்வளோ முடிச்சிடலாம். ஸோ டைம் ஓகே, நேற்று டைம் முடிச்சிடலாம். நேற்று என்னடா பிள்ளைகள் ரொம்ப ஒரு பெரிய 7 பாடல்கள், அடுத்து செய்யுளை சந்திப்பிரிச்சு எழுதுறது, வாக்கியம் என்று சொல்லக்கூடிய பகுதி எங்களுக்கு பெருசாக இருந்தனால
நான் கொஞ்சம் வேகமாக படிப்பிச்சிருப்பேன் நேற்று. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ எல்லாருக்கும். வேகமாக படிப்பிச்சேன் நேற்று. யாருக்காவது கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். ஏனெண்டா நைட் படிப்பிச்சுட்டு போகிறேன்னு வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் படிப்பிக்கிற வேகத்துக்கு பிள்ளைகளுக்கு விளங்குனிச்சா என்று தெரியலை என்று சொல்லி. அந்த வேகத்தில் படிப்பிச்சு போகிறீங்க, பிள்ளைகளுக்கு விளங்குச்சா என்று தெரியலை என்று சொல்லி வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆக அதுதான் கேட்டேன். ஓகே பிள்ளைகள், ஓகே. அதை ஒரு பகுதியை மட்டும் கொஞ்சம் முடிச்சிக்க வேண்டியிருந்துச்சு. அதுதான், அதனால தான் உங்களுக்கு விளங்கியிருக்கும் தானே முதல் பகுதியினால். அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஸ்லோவாக தான் போவோம். இனி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரே 11:30 மணிக்கு நாங்கள் கிளாஸை முடிச்சிருப்போம். பந்தி என்று சொல்கிறது பிள்ளைகள் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு மிக மிக முக்கியமானது. கொஞ்சம் நீங்கள் ஒரு பந்தி சம்பந்தமாக எழுதுறதுக்கு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று வேணும் எங்களுக்கு. அதனால உங்களுக்கு நான் ஒரு 2 நிமிடங்கள் டைம் தாரேன் பிள்ளைகள். நான் ஒரு தலைப்பு தாரேன், அந்த தலைப்பு சம்பந்தமாக எழுத போகிறீங்க. ஓகேவா? ஒரு தலைப்பு சம்பந்தமாக நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த தலைப்பு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது எழுதுங்க. எப்படி எழுத போகிறீங்கன்னா, ஒரு பந்தி அப்படிங்கிறது பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அழகு வாக்கியம் இருக்கும். அந்த அழகு வாக்கியத்தை தொடர்பு படுத்தி ஏனைய சில துணை வாக்கியங்கள் அமைக்கப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸ்லேயே அன்றைக்கி சொல்லியிருந்த விஷயம் தான் இது. ஆக அழகு வாக்கியம் என்று சொல்கிறது ஒரு மெயினான விஷயம். அந்த மெயினான விடயத்தை தொடர்ந்து சில விடயங்கள் வரும். ஆக நாங்கள் ஒரு ஒரு விடயம் எழுதுவோம். என்னென்னா, எழுதிக்கொள்ளுங்க, என்னுடைய லட்சியம் என்று சொல்லி எழுதுங்க. முதலாவது தலைப்பு ஒன்று போடுங்க பிள்ளைகள். இல்லை, என்னுடைய லட்சியம் வேணாம், என்னுடைய கனவு. என்னுடைய கனவு இல்லாட்டி நான் கண்ட கனவுன்னு போடுங்க. ஓகே, எப்படி எழுதுவோம்? நான் கண்ட கனவு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் செலவழிங்க பிள்ளைகள். நான் கண்ட கனவு என்று சொல்லி தலைப்பு ஒன்று போடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அழகு வாக்கியம். விளங்குச்சா? நான் கண்ட கனவுங்கிறது அழகு வாக்கியம். நீங்கள் கண்ட கனவு சம்பந்தமாக ஒரு 3 வாக்கியங்கள் தொடர்ந்து எழுதுங்க. நான் சொல்கிறது விளங்குதா பிள்ளைகள்? நீங்கள் எழுத போகிறது கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இது எழுதலைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டுரை எழுத கஷ்டப்படுவீங்க. நான் கண்ட கனவு என்று சொல்லி ஒரு அழகு வாக்கியம் போட்டுட்டு நீங்கள் கண்ட கனவு பற்றி ஒரு 3 வாக்கியங்கள் தொடர்ந்து எழுதுங்க. ஒரு 2 நிமிடம் டைம் தரேன். 11:08, 11:10 மட்டும் டைம் தரேன். எல்லாரும் எழுதுங்க பிள்ளைகள். எல்லாரும் எழுதுனீங்கன்னா தான் இது வெற்றிகரமான ஒரு செயற்திட்டமாக இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். எல்லாரும் எழுதுங்க. பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்னதுதான், ப்ரைவேட் செட் போடாதீங்க. தயவு செஞ்சு படிக்க விருப்பமானவங்க மட்டும் குரூப்பில் இருங்க. இல்லைண்டா தயவு செஞ்சு விலகிக்கொள்ளலாம். ஸோ இதை பாருங்கள், மேலே ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சும் போட்டிருக்குறாங்க. தயவு செஞ்சு ப்ரைவேட் செட் போட்டு கொண்டு இருக்காதீங்க. ஓகே, எழுதுனதை வாசிக்கலாம் பிள்ளைகள். எழுதுனவங்க வாசிங்க பார்ப்போம். குட், எழுதுனவங்க வாசிங்க. எழுதுனவங்க வாசிக்கலாம். டைம் அப் பிள்ளைகள், டைம் அப். நீங்கள் கண்ட கனவு என்ன கத்தி எதாவது பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்ட கனவு பற்றி நீங்கள் சொல்லலாம். யார் சொல்ல போகிறா? ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் பிள்ளைகள். ஒருத்தர் தான் வாசிக்க விடலாம். ஏன்னா டைம் பத்தாது. வேகமாக சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் வேகமாக கிளாஸ் முடிக்கலாம்.
ஓகே, யார் எழுதிட்டா முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் அப் போதும். நீங்கள் கண்ட கனவுல ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், நான் கண்ட கனவுண்டு அது தொடர்பாக நீங்கள் ஒரு 2 விஷயம் சொல்லலாம். ஆளுக்கு ஒவ்வொன்று சொன்னாலும் போதும். இல்லாட்டி என்ன கனவு கண்டீங்க, என்ன விடயம் என்று சொல்லலாம். எழுதுனவங்க ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். முதலாவது எழுதுனவங்க ஆன்சர் பண்ணுங்கள். யாரெல்லாம் எழுதியிருக்கீங்கண்டு நான் பார்க்குறேன். முதலாவது நான் சொல்கிறேன். எழுதுனவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ரிதர்சன் வாசிக்க முடியுமா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஒரு விஷயம் ரிதர்சன். என் கனவில் நான் விண்வெளி ஆராய்வாளராக நியமனம் பெற்றேன். ஓகே, நான் கண்ட கனவுல விண்வெளி ஆராய்ச்சியாளராக நான் நியமனம் பெற்றேன் என்று சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது கனவு மற்றவங்க யாராவது சொல்லலாம்? ஓகே, போதும். இப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ரிதர்சன், நான் கண்ட கனவிலே நான் ஒரு விண்வெளி ஆய்வாளராக நியமனம் பெற்றேன் என்று முதலாவது வாக்கியம் துணை வாக்கியம் அமைஞ்சிருச்சு. அத்தோடு என்னுடைய கனவிலே நான் விண்வெளிக்கு செல்வது போலும் நிலவிலே இறங்குவது போலும் பல கனவுகள் என்னுடைய நினைவிலே தோன்றின. இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், நான் ஒரு அழகு வாக்கியம் சொன்னேன். விளங்குனிச்சா? அழகு வாக்கியம்டா ஒரு மெயினான விஷயத்தை சொன்னேன். ஆக அந்த மெயினான விஷயத்தை தொடர்பு படுத்தக்கூடிய வகையில் நான் கண்ட கனவு அப்படிங்கிறத தொடர்ந்து நான் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக நியமனம் பெற்றேன், நான் விண்வெளிக்கு என்ன செஞ்சு கொண்டிருந்தேன், போய் கொண்டிருந்தேன், நிலவில் இறங்குவதை போல கனவு கண்டேன்னு சொன்னேன். ஆக நான் இங்கே சொல்லப்பட்ட இந்த தலைப்பு, இந்த அழகு வாக்கியம் எப்படி இருந்திருக்குன்னு சொன்னால், இந்த துணை வாக்கியங்களோட தொடர்புப்பட்டதாக இருக்கணும். இந்த துணை வாக்கியங்கள் எப்பொழுதும் இந்த அழகு வாக்கிய தொடர்புப்பட்டதாக இருக்கணும். நான் கண்ட கனவு என்பதை சொல்ல வந்துட்டு நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடாது. நான் கண்ட கனவிலே நான் என்ன செஞ்சு கொண்டிருந்தேன், வீட்டில் நேற்று சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்று சொல்லி. இப்போ சொல்லப்பட்ட விடயம் என்னது? 2வது விஷயம், நான் விண்வெளிக்கு போனேங்கிறது தான். விண்வெளிக்கு போனவன் எப்படியும் இங்கே வந்திருக்க முடியாது. ஆகவே விண்வெளி போன விடயம் சம்பந்தமாக மட்டும்தான் நீங்கள் இந்த விடயத்தில் சொல்லியிருக்கணும். வேறு எந்த விடயத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இல்லை சொல்லக்கூடாது. ஆகவே பந்தி என்று சொல்லப்படுறது ஒரு மெயினான அழகு வாக்கியம் இருக்கும். அந்த அழகு வாக்கியத்தை துணை செய்யக்கூடிய சில துணை வாக்கியங்கள் அமைக்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாத ஒரு பந்தி ஒரு நல்ல பந்தியாக இருக்க முடியாது. இங்கே பாருங்க, நான் இங்கே ஒரு பந்திக்கான ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறேன். ஸோ நினைக்கிறேன் இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் தூக்கம் வந்திருக்கும், டயர்டாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 8 நிமிடங்கள் தான் பிள்ளைகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நாங்கள் முடிச்சிடுவோம். தூக்கம் வர்றவங்களாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் பிள்ளைகள், பார்ப்போம். தூக்கம் வர்றவங்க ஆன்சர் பண்ணுங்கள், டக்குன்னு பார்த்துருவோம். யாருண்டு? ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஐ ஆல்சோ, நானும் தான் டயர்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். எனக்கும் தூக்கம் தான் பிள்ளைகள், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இன்றைக்கி சரியான டயர்ட் கூட, கொஞ்சம் நானும் செமினார்ஸ் அதுண்டு. ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுவோம். முதலாவது பார்த்துக்கிட்ட அழகு வாக்கியம், அதாவது இந்த பந்தியினுடைய மெயினான வாக்கியம் இதுதான். என்னது? 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம் என்பது எங்களுக்கு மெயினான விஷயம். அதை தொடர்ந்து பாருங்க, 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம் என்று சொல்றதுக்கான காரணம், இந்த காலத்தில் வடிவத்திலும் வண்ணத்திலும் வாசத்திலும் வகை வகையான புதிய கவிதை பூக்கள் மலர்ந்தன. அதாவது 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு ஒரு சிறந்த காலம். காரணம் என்னன்னா, புது கவிதைகள் எல்லாம் தோற்றம் பெற்றுச்சனால வசந்த காலம். 2வது, இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலே இந்த வாசத்தை பாடும் குயிலாக பாரதியின் குயில். அப்போ பாரதியார் என்ன செஞ்சிருக்கிறாரு? 20ஆம் நூற்றாண்டில் பிறந்ததுனால 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனே இந்த வசந்தத்தின் முதல் பூப்பாகவும் அதை பாடிய முதல் குயிலாகவும் இருந்தான். ஆக இது உதாரணத்துக்கு தான். ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலே சொன்ன இந்த அழகு வாக்கியத்தை நிரப்பக்கூடிய, சான்று பகரக்கூடிய சில துணை வாக்கியங்கள் அமைக்கப்படுதே ஒழிய, இந்த அழகு வாக்கியம் தவிர்ந்த ஏனைய விஷயங்கள் இதில் சொல்லப்படக்கூடாது, சொல்லப்படவும் இல்லை. அது சொல்லப்பட்டால் ஒரு சிறந்த பந்தியாகவும் இருக்க முடியாது. சார் நீங்கள் என்ன சார் பந்தி படிப்பிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. கட்டுரை ஒன்று நாங்கள் சரியாக எழுதணும்டா பிள்ளைகள், கண்டிப்பாக பந்தி ஒன்றை படித்து ஆகணும். பந்தி எப்படி எழுதணுங்கிறத படித்து ஆகணும். அப்படி இல்லைன்னா எங்களால் சரியாக செய்ய முடியாது. அப்போ இன்னொரு பந்தி உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
வானியல் ஆராய்ச்சிகள் விஞ்ஞான சாதனை வெளிக்காட்டும் நிகழ்ச்சிகளாக இன்று விளங்குகின்றன. ஆகவே விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு இந்த வானியல் சம்பந்தமாக சொல்ல வந்தோம்னா அதுதான் இங்கே சொல்லியிருக்கணும். இங்கே பாருங்க, வானியல் ஆராய்ச்சி, வானம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் விஞ்ஞான சாதனை வெளிக்காட்டும் நிகழ்ச்சிகள் இங்கு விளங்குகிறது. சந்திர மண்டலத்தினை கண்டு தெளித்த விஞ்ஞானிகள் செவ்வாயில் காலடி பதிப்பை துரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், சூரியனிலிருந்து துண்டுகள் ஏதாவது வெடித்து விழுந்தால் அத்துண்டுகள் பூமியை தாக்குவதற்காக பூமியை புரட்டி நகர்த்தும் அளவுக்கு விஞ்ஞான ஆய்வுகள் வளர்ந்து விட்டன என்பதும் சொல்லப்படும். அப்போ 2 துணை வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு அலகு வாக்கியமும் அதனை தொடர்ந்து சில துணை வாக்கியங்களும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பிள்ளைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டால்தான் அது சரியான ஒரு பந்தி அமைப்பு. இப்போ இது கிளியராக பிள்ளைகள் ஒரு பந்தி எப்படி எழுதுனுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துருக்குறேன். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு 5 நிமிடங்கள் ஒரு பந்தி எப்படி எழுதுறதுங்கிறது சம்பந்தமாகவும் டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் சம்பந்தமாக இதை கொஞ்சம் பேசுவோம். நாங்கள் ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஒன்று போடுவேன் பிள்ளைகள், இப்போ செய்யாதீங்க. மார்னிங் நாளைக்கு எல்லாருக்குமே லீவ் இருக்கும், அதனால் அந்த டைமில் கொஞ்சம் செய்யுங்க. ஒரு பந்தி 2 அமைக்கிறதுக்கு தலைப்பு 2 போடுறேன். சும்மா ஈஸியானது தான், ஈஸியான பந்தி 2 அமைக்கிறது குரூப்பில் போடுறேன். ஒரு அழகு வாக்கியமும் 3 துணை வாக்கியங்கள் அமைச்சு ஒரு பந்தி அமைக்க ஏழுமா? ஏழுங்கிற பிள்ளைகள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் பிள்ளைகள். சார் எனக்கு ஏழும் என்று சொல்கிற பிள்ளைங்க நாளைக்கு ஒரு 5 நிமிடம் கூட போகாது. ஓகே பிள்ளைகள், நீங்கள் அப்படி அமைச்சாதான் இப்படி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 5000 ரூபாய் காசு கட்டுறீங்க பிள்ளைகள். 5000 ரூபாங்கிறது நமக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னா சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அந்த 5000 ரூபா தேடுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஓகேவா? அதனால நானும் ஓகே பிள்ளைகள், ஓகே உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிடத்தை முடிச்சிருவேன். இந்த ஜூம் கட்டாதோடு முடிச்சிருவேன். ஸோ பாடம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஏர்லியாக முடிக்க வேணாம். ஓகே ஏர்லியாக முடிக்கலை பிள்ளைகள். பாத்திமா இப்போவே லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஏர்லியாக முடிக்கலை, 11:30 மணி மட்டும் போகும். ஒரு 2-3 நாட்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று தேவை. நாங்கள் ரொம்ப நேரம் ஜூமில் உட்காந்துருக்கு. நாங்கள் பேட்சில் 15 நாள் ட்ரைனிங் எடுத்துருக்கோம். பட் இப்போ ஏலாது. நீங்கள் ஒரு 2 நாள் பொறுத்துக்கொள்ளுங்க, இன்னும் டைம் எடுக்கும். எங்களுக்கு 12 மணியெல்லாம் தாண்டும். அது இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் பெட்சிலாம் 12:20 12:30 தாண்டி இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் ஆர்வமாகணும். கொஞ்சம் இன்னும் நாங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். அதனால் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காசு கட்டியிருக்கிறாங்க. அந்த காசுக்கு பிரயோசனமாக நாங்கள் எங்களுடைய ரிசால்ட்ஸ் எடுத்து காட்டணும். கண்டிப்பாக நான் உங்களோட ரிசால்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் பிள்ளைகள். எல்லாத்தோட ரிசால்ட் சீட்டையும் எங்களுக்கு நம்பரை நான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னாண்டா போன வருடம்லாம் பார்க்கலாம் போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன ரிசால்ட் சீட்டு எனக்கு தெரியாது தானே. நான் வாங்கின காசுக்கு நான் சரியாக வேலை செஞ்சுருக்கேனாங்கிறது எனக்கு தெரியணும். அதனால் இந்த முறை ரிசால்ட் சீட் வந்த உடனே உங்களோட இன்டெக்ஸ் நம்பர்லாம் எங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக அனுப்புனா தான் எங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த வருஷம் பிள்ளைகளுக்கு நாங்கள் எந்தளவுக்கு படிப்பிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் பிள்ளைகள். நாங்கள் நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளைக்கு நான் செய்கிற ஒர்க்கை கொஞ்சம் செய்யுங்க. நாங்கள் 4ஆண்டு கிளாஸை பார்க்கலாம் பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு சில வீடியோஸும் அதே நேரம் என்னுடைய புக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். தேவையான பிள்ளைகள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கும் பிள்ளைகள். நாங்கள் 4ஆண்டுக்கு கிளாஸில் பார்க்கலாம். குட் நைட் பிள்ளைகள். அப்படின்டா வேற சொல்ல இருக்குதா சார்? சொல்லுங்க ஹதி. ரக்ஷன் சொல்லுங்க சார். இந்த பிடிஎஃப் நீங்கள் குரூப்பில் போடுவீங்களா? டெய்லி போடுவேன். நான் டெய்லி உங்களோட பிடிஎஃப்பை கிளாஸ் முடிய போட்டுக்கொண்டே இருப்பேன். அப்படி இல்லை உங்களுக்கு முன்னுக்கே வேணுமெண்டா நான் முன்னுக்கே போட்டுடுறேன். ஸோ முதல் நாள் முன்னுக்கே நான் போட பார்க்குறேன். ஓகே இமெயில் பற்றி ஓகே பிள்ளைகள் சொல்ல மறட்டேன். இமெயில் பற்றி நான் இப்போ கொஞ்சத்தில் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுறேன். நாங்கள் இன்றைக்கிலேருந்து இமெயிலை நாங்கள் ஏன்னா நிறைய பிள்ளைகள் காசு கட்டி கொண்டிருக்கிறாங்க, நாளைக்கும் காசு கட்டுறதுக்கு இருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் காசு கட்டின பிறகு இமெயிலை நாங்கள் போட்டோம்னா எங்களுக்கு ரெக்கார்டிங் பார்த்துக்கிறதுக்கு நான் இன்றைக்கி நைட்டுக்கு போட்டு விடுறேன். நாளைக்கு நாங்கள் இமெயிலை போட்டு விடுவோம். ஃப்ரீ தான் நாளைக்கு நாங்கள் எல்லாம். இப்போ நாளைக்கு இமெயில் அக்சஸ் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள், நாங்கள் 4ஆண்டு கிளாஸில் பார்க்கலாம். குட் நைட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. டேக் கேர். ஓகே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சார் அந்த பேப்பர் கிளாஸ் என்ன மாதிரி? பேப்பர் கிளாஸ் ஒன்று போய்கிட்டு இருக்க பிள்ளைகள். அது கிட்டத்தட்ட இப்போ 2வது பேப்பரில் 3வது நாள் போய்கிட்டு 10 நாள் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த பேப்பர் கிளாஸோட செகண்ட் பேட்ச் நான் எடுப்பேன். செகண்ட் பேட்ச் ஃபெப்ரவரி மாதிரி எடுப்பேன். ஸோ அதுவும் சுவர் ஒன்றும் இல்லை. என்னென்னா நிறைய செமினார்ஸ் இருக்கிறனால செகண்ட் பேட்ச் போகுமான்னு சுவர் ஒன்றும் இல்லை. இணைகிறவங்க இணைஞ்சி கொண்டால் பரவாயில்ல, உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். பெரும்பாலும் இன்னும் ஐடியா ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பேட்சே முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நினைக்கிறேன்.
அதனால் பேப்பர் கிளாஸ் செகண்ட் பேட்ச் போனால் தான் போவேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 பேப்பரை விளங்கப்படுத்துவனா இருக்கும். தேவைண்டா இப்போ இணைஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு முன்னுக்கு நடந்த பேப்பரோட ரெக்கார்டிங் எல்லாம் தாரேன் நான் உங்களுக்கு. ஓகே. ஹோப்லேல் நான் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா கிளாஸோட ஃப்ரீவ்ஸ் வீடியோஸும் எல்லாம் கிடைக்கும். இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் கிடைக்கும். எல்லாம் அக்சஸ் கிடைக்கும். உங்களோட என் வெப்சைட் தெரியும் தானே, வெப்சைட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுவேன் மருக. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கிளாஸுக்கானதை நான் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். நேற்றுக்கு ஜாயின்ட் ஆகாதவங்க இன்றைக்கி நடக்கிற கிளாஸு நாளைக்கு மார்னிங் போட்டுருவேன். ஓகே பிள்ளைகள், ஜூம் கட் ஆக போகுது. எனக்கு எதுனாலும் குரூப்பில் மெசேஜ் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே.